உங்களோட சாட்சி வந்து நீங்க என்ன செய்ய, பாஸ்டரோட வீடியோ மெசேஜ் கேட்டிருப்பீங்க. அதாவது இந்துலேருந்து எப்படி ரசிக்கப்பட்டு நீங்க எப்படி வந்தீங்க நீங்க வந்து ஷேர் பண்ணணும். சரியா? நீங்க ஷேர் பண்ணணும். 5 மினிட் நீங்க ஷேர் பண்ணணும். ஆண்டவர் எப்படி உங்களை தொட்டாரு, எதனால வந்தீங்க, எப்படி என்ன அற்புதங்களால நீங்க வந்து ஆண்டவர் தொடப்பட்டீங்கன்னு நீங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். உங்களை சாட்சி நீங்க சொல்லணும். ஸோ அதுதான் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க மெசேஜ். ஸோ இந்துலேருந்து வந்து இந்துலேருந்து வந்தவங்க கன்வெர்ட் பண்ணி வந்தவங்க வந்து நீங்க சாட்சி சொல்லணும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆள் 5 நிமிஷம் சொல்லணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வேற சாட்சிகள் நம்ம பார்த்துக்குவோம். மெயினா இந்துலேருந்து வந்தவங்க மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நான் அதுக்கு என்னோட சின்ன சாட்சி நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்குலாம் தெரியும், பன்னெண்டாம் மாசம் வந்து நான் ஆஃபீஸில் விழுந்து உங்களுக்குலாம் தெரியும். சடன்லி நான் எப்படி விழுந்துன்னு எனக்கே தெரியல, நான் விழுந்துட்டேன். ஸோ விழுந்து அது எழுந்திரிக்காம ஒரு 10 நிமிஷம் படுத்த வகையில் இருந்தேன். அப்புறம் ஏஞ்சி நடக்க முடிச்சு நடந்தேன். அப்புறம் கால் சரியான வழி இல்லை, அப்படியே குபாஸ் ஆகிடுச்சு, ஒன்றுமே மறுத்துருச்சு. அப்புறம் நடந்து நான் என்ன செஞ்சேன், நான் வீட்டுக்கும் போயிட்டேன். அங்கே போயிட்டு வலிச்சு அப்புறம் திரும்பி ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே இறங்க முடியல, காலையிலேருந்து இறங்க முடியல. அப்புறம் இறங்கி பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, உன்னோட கால் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு 2 ஹவர்ஸ் கழிச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்க. எலும்பு எப்படி இருக்குன்னா, இப்படி உள்ள எலும்பு சைட்டாக உடஞ்சி இப்படி போயிடுச்சு. ஸோ அப்படி போனோன்னே டாக்டர் சொன்னார், நான் கட்டு போட்டு விட்டேன்னா உனக்கு முடியாது, உனக்கு வந்து ஸ்க்ரூ பண்ணி நான் பிளேட் வச்சு ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாரு. நான் வீட்டில் கேட்டேன் என்ன செய்யலான்னு. அவன் சொன்னாங்க, பிளேட்டே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இல்லை நான் நியூ இயருக்கு இருந்து எக்ஸைட்டடாக போயிட்டு நல்லா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சேன். நியூ இயருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. அப்போ டாக்டர்கிட்ட சொன்னேன், 29 அட்மிட் பண்ணேன், எனக்கு 30 ஆப்ரேஷன் பண்ணி 32 பேர் வெட்டிருக்கேன். அவர் என்ன மேனேஜ்லேயே பார்த்தாரு. என்னையா நீ இப்படி சொல்ற, இல்லையா வெயிட் பண்ண, என்ன நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. இல்லை நீ வெயிட் பண்ண அப்படின்னு. அப்புறம் பார்த்தா 30 பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாது, எனக்கு நிறைய பேஷண்ட் எனக்கு ஆப்ரேஷன் இருக்கு, 31 காலையில் தான் உனக்கு பண்ணுவேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியல. சரி பரவாயில்ல, ஆண்டுக்கு நன்றி சொல்லிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் ஆண்டவரே ஒன்றும் அது வந்து ஃபேமிலியோட சேர்ச்சியில் போய் செலவு பண்ணி நினச்சி ஏன் இப்படி இந்த நிலைமையில் இருக்காரு, ஏன் எனக்கு தெரியல. அதனால் எல்லாத்துக்கும் தேவனுக்கு ஒரு காரணம் இருக்கும், எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கும், தேவன் வச்சிருப்பார். அப்போ 31 காலையில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு என்னை வந்து வாட்டில் 12 மணிக்கு போடும் போது நல்லா இருந்தேன். 4 மணிக்கு மேலே தான் அது என்னான்னு எனக்கு காட்டுனுச்சு. 4 மணிக்கு பிடிச்ச அந்த வலி 1ஆம் தேதி காலைல 6:30 மணி வரைக்கும் வலி, கொஞ்சம் கூட நிற்கல. என்னால் நேராகவும் படுக்க முடியல, சைட்டாகவும் படுக்க முடியல. அப்போ டாக்டரை கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு வலி தாங்க முடியல, எனக்கு மருந்து உனக்கு மருந்து நான் கொடுக்க முடியாது, உனக்கு ஹை டோஸ் நான் ஃபுல்லாக ஏற்றிட்டேன், இதுக்கு மேலே ஏற்ற முடியும், உனக்கு காலைல 6:30 மணி தான் ஏற்ற முடியும், நான் வேணா உனக்கு ஸ்லோவாக ஏற்றுறேன் அப்படின்னாரு. அது ஸ்லோவாக ஏறேன்னா நான் தாங்கவே முடியல, பிச்சு வீசியெல்லாம் நினைச்சேன். எல்லாத்தையும் அவ்வளோ வலி. இங்கிட்ட நோயரோட பட்டாசு அடிச்சுட்டு இருக்காங்க, எனக்கா வலி வேலை தாங்க முடியல. அவர் ஏன்னா எலும்புல 7 ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க, எலும்பு ஓட்ட போட்டு ஆனால் ஸ்க்ரூ பண்ணுறப்ப எனக்கு ஆப்ரேஷன் ஏஞ்சிட்டேன். அரை மயக்கத்துல ஏஞ்சி அவன் ஸ்க்ரூ பண்ண ட்ரீல் பண்ணுறாங்க, எனக்கு நல்லா தெரியுது, நல்லா சத்தம் கீழே ட்ரீல் பண்ணுறாங்க. நினைச்சேன் வச்சுட்டாங்க எனக்கு அப்படின்னு. எல்லாம் ட்ரீல் பண்ணி தைச்சி வந்து போட்டாங்க. அந்த ஸ்க்ரூவை காமிச்சாரு, இவ்வளோ நீட்டு ஒரு ஸ்க்ரூ. அப்போ 7 ஸ்க்ரூ எலும்புள்ள வந்து இப்படி இரும்பை வச்சு எலும்புல ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க உள்ளுக்கு. அவர் மருந்து வந்து அழகா சொல்ற. அப்போ 6:30 மணிக்கு வந்து பேக்கப்னு ஒரு மருந்து ஏற்றுனாங்க, இவ்வளோதான் இருக்கும் அது பேக்கப், அதான் ஹை டோஸ், ஆக பவுராது. அதை ஏற்றுன உனக்கு வெயிட் பண்ணுங்க, இவ்வளோன்னு தான் இருந்துச்சு. அதை ஏற்றி ஒரு 10 நிமிஷம் வலி நின்றுச்சு. இப்போ டாக்டர் வந்து சொன்னாரு, ஐயா அது வலிக்கும், உனக்கு 7 ஸ்க்ரூ எலும்பு ஓட்ட போட்டு வச்சிருக்க, வலி அப்படிதான் இருக்கும்னு சொன்னாரு. என்னால் தாங்க முடியல அந்த பிளேட் வச்சு. 8 வாரத்துக்கு நீ காலை ஊனக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டர். அப்புறம் சொன்னாரு, இந்த சைடு உனக்கு ஃபுல்லா டிஷ்யூ கிழிஞ்சிருச்சு, நீ ரொம்ப நடந்தீங்கன்னா இந்த எலும்பு கலந்து வெளியே வந்துடும் அப்படின்ட்டாரு. ஸோ அது உன் கையில தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து ரேர், நான் ஆப்ரேஷன் பண்ணதுல 2 பேருக்கு தான் அந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன் ஆப்ரேஷனு. நீ அந்த லெவலுக்கு விட்டுறாத, நீ நடந்து போ, செய்ய ரொம்ப நடக்காது, நீ நடந்தீங்கன்னா அந்த முட்டி எலும்பு நவுந்துச்சுன்னா நான் இங்கேயும் கிழிச்சு இந்த டிஷ்யூ தைக்க வேண்டியது வரும் அப்படின்ட்டாரு. ஏன்னா ஒரு டிஷ்யூ வந்து எலும்பு வந்து நம்ம டிஷ்யூ வந்து தாங்குவோம், நீ பார்த்துக்க அப்படின்ட்டாரு. ஃபுல்லா கிழிஞ்சிருக்கு, கவனமாவே இருந்துக்குன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே இந்த சைடு எலும்பு உடஞ்சி டிஷ்யூ கிழிஞ்சிருச்சு அப்படி என்னதான் செய்யறது. ஏன்னா பீச்சக்காலம் சோத்துக்கால் வேற, காடியும் ஓட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம்
போன வேலைக்கு முதல்ல வெள்ளிக்கிழமை போனேன். ஒரு செக்அப் பண்ண டாக்டர் சொன்னாரு, உன் எலும்பு ஃபுல்லாக கூடிடுச்சு. கீழே டாக்டர்ஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, எலும்பு கூடிடுச்சுட்டாங்க. முதல் ஒரு கோடு இருந்துச்சு, அப்புறம் ஃபுல்லாக கூடி காலை ஊனுனாரு. என் முன்னைக்கு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறேன். நான் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணேன், நிற்க முடிஞ்சிச்சு. ஒரு வழி இல்லை. ஆனால் அந்த பிளேட் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போதைக்கு. அப்புறம் நான் நினைச்சேன், கத்துரைக்கு நான் காடி ஓட்ட ஆரம்பிச்சேன். போன ஞாயிற்றுக்கிழமை மோட்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். கத்திர அந்த பலத்தை கொடுத்தாரு. ஆனால் வலி இல்லை. ஆனால் டிஷ்யூ கிழிஞ்சார மட்டும் வலி இருக்கு. மற்றபடி அந்த ஆப்ரேஷன் பண்ண ஒரு வழி கூட இல்லை. தேவன் அப்படியே எனக்கு பெரிய சுகத்தை கொடுத்தார். இப்போ பிளேட் வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணல. ஆனால் அமுக்கி பார்த்தா பிளேட்டு தெரியும் எனக்கு. அவ்வளோ பெரிய சுகத்தை தேவன் கொடுத்தாரு. எல்லாத்தையும் நான் நன்றி சொல்றேன் சபைக்கு. ஏன்னா எல்லாரும் எனக்கு ஜெபிச்சிங்க. அதுக்காக நான் சபைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சரி, ஏன்னா அடிப்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு அண்ணன் வந்து பார்த்தாரு. அப்புறம் ஜோன்லாம் வந்தாங்க. எல்லாரும் என்னை விசிட் பண்ணீங்க. ஸோ கர்த்தர் மெய்யாவே உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களோட ஜெபம் எனக்கு பலத்தை கொடுத்தது. ஏன்னா ஒருவர் வந்து கஷ்டத்துல பிரச்சனை இருக்கும்போது நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் உங்களுக்கு தாங்கணும்னு ஆண்டு சொல்லியிருக்க பைபிள். அந்த ஜெபம் என்னை தாங்கணுச்சு. கண்டிப்பா என்னை தாங்கணுச்சு. அதனால உங்களுக்கு எல்லாத்தையும் நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ. ஸோ அடுத்து சாட்சி யாரு வரப்போற முதல்ல? ஸோ முதல்ல என்னோட ஒய்ஃப்ல இருந்து ஆரம்பிப்போம். வாங்க. ஸோ சாட்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க இந்துலேருந்து எப்படி வந்தீங்க, எப்படி ஆளுநர் உங்களை தொட்டாரு, எப்படி ஆளுநர் சந்திச்சாரு, என்ன உங்களுக்கு நன்மை கிடைச்சிதுன்னு நீங்க ஷேர் பண்ணணும். 5 minutes ஒரு ஆள் டைம் ஷேர் பண்ணணும். சரி, ஷேர் பண்ணலாம். Praise the Lord. ஓகே, என்னோட சாட்சி என்னதுன்னா, ரெபேக்காவா ஆகிறதுக்கு முன்பாக என்னோட பேர் வந்து சசிதா. ஸோ நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னா, எனக்கு 7 வயசு இருக்கிறப்ப வந்து எங்க அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு 7 வயசு. ஸோ நான் எங்க அப்பா கூட ரொம்ப அட்டாச்சா இருப்பேன். எங்க அம்மா கூட அவ்வளவா இல்லை. நான் வந்து அப்பா கூட தான் வளர்ந்தேன் ரொம்ப. ஸோ அப்போ இருக்கும்போது அப்பா 7 வயசுல இறந்துட்டோன்னே நம்ம ஃபீல் லோன்லி. அப்புறம் என்னுடைய மூத்தண்ணன், என்னோட சிப்ளிங்ஸ் வந்து 7 பேர் இருக்கும். ஸோ அப்போ அண்ணன், எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ணனை வந்து என் ஃபாதராக நான் பார்க்க ஆரம்பித்தேன். 14 வயசு வரைக்கும் அவர் தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது 14 வயசுல என் அண்ணனுக்கு 21 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அப்போ அந்த டைம்ல அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்துட்டாங்க. அப்பாவா நான் நினைச்ச அவரு. அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, லைக் நான் வந்து ஹிந்துல சரியான பக்தியா இருப்பேன். 4 o'clock எழுந்துருச்சு, லைக் என்ன பண்ணுவாங்களோ எல்லாமே நான் பண்ணுவேன். ரொம்ப என்ன நான் அர்ப்பணிச்சேன் அந்த அந்த காலகட்டத்துல. அப்ப அப்பாவை நினைச்சேன். என் அண்ணனும் இறந்துட்ட பிறகு ஃபெயிலியர் ஆயிட்டேன். என்ன நான் இவ்வளவு இது பண்ணி ஒரு கடவுள் கூட அண்ணனை காப்பாத்தலையா, அப்பாவே காப்பாத்தலையா சொல்லிட்டு லோன்லியா இருக்கிறப்போ எங்க வீட்டுல வந்து எங்க அண்ணன் வந்து ஒரு கிறிஸ்தவ ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சாங்க. அப்ப அந்த ஆண்டி வந்து எப்போதுமே எங்க வீட்டுல வந்து சுவிசேஷம் சொல்லுவாங்க. அவங்க பேர் வந்து எலிசபெத் ஜேசு அண்ணன்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து கிரேஸ் அசம்பிளி பிஜே. ஸோ அவங்க வந்து எங்க வீட்டுல வந்து சுவிசேஷம் சொல்லுவாங்க. அப்ப நான் அதை மதிக்கவும் மாட்டேன், இது பண்ணவும் மாட்டேன். கடவுள் நேரம் இங்க இருக்கும்போது என்ன பத்தி யாரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃபெயிலியர் டைம்ல நான் அப்ப எங்க வீட்டுல வந்து அண்ணன் வந்து அவங்க கிறிஸ்து ரெஸ்டாரண்ட் வேலை செஞ்சதுனால ஃபாதரோட பாட்டை போட்டுட்டே இருப்பாங்க. பிக்மன்ஸ் ஃபாதர் பாட்டு போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பாட்டெல்லாம் வந்து என்ன தொடப்பட்டுச்சு. அப்போ அந்த சண்டே வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் நடக்கும்போது அவங்க ஒரு சுவிசேஷ கூட்டம், ஈவினிங் சர்வீஸ். ஸோ அப்போ என்ன ஒரு முடிவெடுத்தோம்னா, அம்மா அண்ணன் சொன்னாங்க, வா போகலாம் என்னாச்சும் உனக்கு திருப்தியாகும். ஏன்னா நான் யார்கிட்டையும் பேசாம அமைதியா லோன்லியா ஃபீல் ஆயிட்டேன். ஏன்னா நான் மனசுல நினைச்சிட்டு அப்பாவா என் அண்ணன் இறந்துட்டாங்க, எங்க அம்மா கூட நான் பேச மாட்டேன், ஜஸ்ட் லோன். அப்ப அண்ணன் முயற்சி எடுத்து என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த சர்ச் கூட்டிட்டு நாங்க போனோம். அப்ப நான் கடைசி ரோல உட்காந்துருக்கேன். அப்பயும் வந்து இந்து கடவுளை நான் விடல. அப்பயும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்ப அங்க சுவிசேஷ கூட்டம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சரி, நிறைய பேத்துக்கு அங்க இடத்துல வந்து விடுதலை பயங்கரமா நடந்துட்டு இருந்துச்சு. நான் பேசாம தான் இப்படிதான் நின்றுருந்தேன். ஏன்னா என்ன நடக்குது எதுவுமே தெரியல. ஸோ நான் நின்றுட்டு இருந்தேன்.
அந்த தொங்கல்ல நான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன அறியாமலே நான் கண்ணு மூடிட்டு என் ஆத்மா வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு எல்லைக்கு போயிடுச்சு. அந்த இடம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவ்வளவு வெளிச்சம், அவ்வளவு ஒரு பிரகாசம். அந்த இடம் பெரிய ஒரு சத்தம் கேட்டுச்சு பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை, இதோ உலகத்தின் முழு பரியந்தம் சகல நாட்கள நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்டுச்சு. என்னால என்ன என்ன நடக்குது, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. என் ஆத்மால ஒரு விட்டுதலை, பெரிய விட்டுதலை கிடைச்சிச்சு. கண்ணு முழிச்சு நான் பாக்குறேன், எல்லாரும் அந்த பாஸ்டர் ஸ்டில் பேசிட்டு தான் இருக்காரு. நான் இருந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கேன். அப்போ நான் இண்டுல வந்து நிறைய கயிறுலாம் கட்டியிருப்பேன். அந்த டைம்ல வந்து என்ன அறியாமலே அந்த கயிறுல நான் கழட்டி போட்டிருக்கேன். அது எனக்கே தெரியல. ஸோ அந்த அப்போ பிடிச்ச என் ஆண்டவரை தான் இன்ன வரைக்கும் நான் விடல, இன்ன வரைக்கும் விடல. ஸோ கடலை ஏத்திக்கிட்டோமா, அப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 14 வயசுல ஒரு வருஷம் திருட்டுத்தனமா சர்ச்சுக்கு போவேன். ஆனா அம்மா ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க எனக்கு. நான் இன்ன வரைக்கும் எனக்கு இத்தனை வயசாச்சு, ஒரு எந்த நபர்கிட்ட பேசினாலும் சரி, புது நபர் என்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு ஆளுக்கிட்ட நான் கான்டாக்ட் வச்சுக்கணும், ஒரு ஆளை நான் தொடர்பு வச்சுக்கணும்னு சொன்னா நான் எங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்பேன். இப்போ வரைக்கும் கேட்பேன். அம்மா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, பேசணுமா? ஸோ அப்போ எங்க அம்மா சரியான எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நான் சொல்வேன். எங்க அம்மா வந்து எனக்கு எங்க அப்பா இறந்துட்டோன்னே கடவுள் ஃபுல்லா எங்க அம்மாவோட நல்லா அட்டாச் ஆக்கிட்டாரு. 14 வயசுலேருந்து. ஸோ அதோட கடவுள் எங்க அம்மா தான். ஸோ ஒரு வருஷம் அம்மாட்ட சொல்லி சொல்லி திருட்டுத்தனமா போயிட்டே இருந்தேன் சர்ச்சுக்கு. கடைசியா அந்த 15 வயசுல வந்து சொந்தக்காரங்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்க குடும்பத்துல கத்தலிக் இருக்காங்க. பட் ஆவிக்குரிய சபையில ஃபர்ஸ்ட் ரசிக்கப்பட்டதுன்னா அது நான் தான். ஸோ எல்லா பொண்ணும் என் மேலதான். ஸோ எல்லாரும் ஒரு நாள் கூடுனாங்க. சண்டே சர்ச் முடிஞ்சு போறேன், எல்லாரும் உட்காந்துருக்காங்க. என்னடா ஏன் அப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு. கடைசியில பார்த்தா என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க. உனக்கு என்ன தைரியம், 15 வயசுல நீ சர்ச்சுக்கு போற, யாருக்கும் இல்லாத ஒரு தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி என்ன அடிச்சாங்க. சரியான அடி அடிச்சு என் வாயில மூக்குல எல்லாம் ரத்தம் ஊத்துது. எங்க சித்தி கத்தி எடுத்து இப்படி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ சொல்லி இப்ப நீ சொல்லு, பைபிள் இந்த சைட்டு, எங்க அம்மா இந்த சைட்டு வைக்கிறாங்க. நான் நடுவில் நிக்கிறேன். இப்ப சொல்லு, நீ உனக்கு பைபிள் வேணுமா உங்க அம்மா வேணுமா அப்படி கேட்கிறாங்க. நான் வந்து அதை வந்து தைரியத்திலேயே சொல்லல. அந்த முடிவு வந்து நான் தைரியத்திலேயோ இல்ல திமிர்லயோ நான் அந்த அந்த முடிவை நான் சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, பட்டுன்னு யோசிக்காம நான் சொல்லிட்டேன், எனக்கு பைபிள் தான் வேணும் அப்படி சொல்லிட்டேன். அந்த 15 வயசுல எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா மைண்ட்ல ஒரே விஷயம் தான், என்ன படைச்ச கடவுள் தான் இவங்க எல்லாத்தையும் படைச்சாரு, இவங்க மேல அன்பு செலுத்துறாரு, இவங்களையும் கண்டிப்பா ஒரு நாள் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல வந்து அந்த லவ், கடவுளோட லவ் என்ன அப்படி பிடிச்சிக்கிச்சு. என்னால விட்டு கொடுக்க முடியல. அந்த பைபிள் என்ன விட்டு கொடுக்க முடியல. பைபிள் சொன்னோன்னு என் முன்னுக்கு மூஞ்சில காரி துப்பி என் பைபிள் என் முன்னுக்கு எரிக்கிறாங்க, தூக்கி வீசுறாங்க என் முன்னுக்கு. அழுகுறேன், என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் தப்பா சொல்லி ஆண்டவரே சரியா தானே சொல்லிருக்கேன், நீங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றேன். இப்ப எங்க அம்மா அழுதுட்டாங்க. எங்க அம்மாவுக்கு தெரியும் நான் என்ன விதத்துல நான் சொல்லியிருப்பேன்றது எங்க அம்மாவுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, துணியெல்லாம் கட்டி போட்டு, அப்ப நான் வயசு பிள்ளை தெரியுங்களா, 15 வயசு. அப்பதான் பெரிய பிள்ளையா ஆனேன். 14 வயசுல தான் பெரிய பிள்ளையாவே ஆனேன். 15 வயசு துணியெல்லாம் கட்டி போட்டுட்டு என்னை வீட்டு விட்டு விரட்டிட்டாங்க. அது வந்து ஒரு கம்பத்து வீடு தெரியுங்களா, எல்லாருமே பார்ப்பாங்க. அதான் மெயின் ரோடு, எல்லாருமே பார்ப்பாங்க. நான் விடைக்கால மணி ஒரு 4 மணி வரைக்கும் வெளியே தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். எங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை கூட்டிட்டு போக சொல்றது விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்பா இல்லாத பிள்ளை இல்ல. ஸோ எங்க சித்தப்பா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அப்ப என்னை கூப்பிடுறதுக்கு அம்மா வராங்க, நீ போனா உனக்கும் விழுவோம் அப்படிலாம் எங்க அம்மா மிரட்டுறாங்க. அப்ப நான் வெளியே உட்காந்துருக்கேன். போறவங்களும் என்ன பாக்குறாங்க, என்ன ஆச்சு இந்த பிள்ளைக்கு அப்படி சொல்லிட்டு. ஓ இன்னும் உட்காந்துருக்கேன் சொல்லி துணி எடுத்து ரோட்ல போடுறாங்க. நான் அப்படியே அழுந்துட்டு இருக்கேன். அப்ப நான் ஒரு ஆன்ட்டி கூட தான் சர்ச்சுக்கு போவேன். எங்க வீட்டு 3 வீடு. அப்ப கரெக்டா அவங்க விடியற்கால ஜெபம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தாங்க. என்ன ஆச்சு ரெபேக்கா கிட்ட. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தியோட ஃப்ரெண்டு தான் அவங்க, சித்தப்பாவோட வைஃப் சொன்னாங்க. எங்க சித்தி பேர் சுகுணா சொன்னாங்க,
சுகுணா, நீங்க செய்யறது பரவாயில்ல, இந்த பிள்ளையை நீங்க மிரட்டிட்டீங்க தானே, பரவாயில்ல, நான் இந்த பிள்ளைய அடாப்ட் பண்ணிக்கிறேன். அதான் ஒரு கிறிஸ்துவனுக்குள்ள ஒரு அழகு நான் பார்த்தேன், என் சின்ன வயசுல இருந்து பார்த்தேன். அவங்களுக்குள்ள ஒரு அந்த அன்பு மட்டும் மாறவே மாறாது. கிறிஸ்துவனுக்கு அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அந்த கடவுளோட அன்பு இருக்கும். அவங்க சொன்னாங்க அதை எடா பண்ணிக்கிறேன், நான் இந்த பிள்ளைய நான் எடா பண்ணிக்கிறேன் பரவாயில்ல. ஏன்னா அவங்க மகளுக்கு எனக்கு ஒரே வயசு, ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சியான்னு கேட்பாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் போவோம், ஒன்னா தான் வருவோம். அப்போ அவங்க எடா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஆண்டி துணியெல்லாம் எடுத்துட்டு ஆண்டி காயெல்லாம் மருந்துலாம் காயெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கேன் 6 மணி வரைக்கும். அப்போ மறுநாள் மண்டேல ஸோ அம்மா வேலைக்கு கிளம்புற மாதிரி வந்துட்டு, சாரிங்க, அவங்கள எதிர்த்துட்டு என்னால் எதுவும் பண்ண முடியல, ஆனால் இதுக்கப்புறம் நான் அவங்க பேச்சு கேட்குற மாதிரி இல்லை, என் பிள்ளை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டாங்க. இதனால நீ பாரு என்னவா ஆகுவேன்னு எங்கள் அம்மாவுக்கு சபிக்கிறாங்க. இதனால பாரு நீ அவமானப்படுவ, இதனால பாரு நீ என்னவா ஆகுவ அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு எல்லாம் வெளியிட்டாங்க காலையில. அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போன கையோடய 3 இயர்ஸா என் ஃபேமிலியில என் சிப்ளிங்ஸ் யாரும் பேச மாட்டாங்க, என் சொந்தக்காரங்க யாரும் பேச மாட்டாங்க என் அம்மாட்ட. எங்க வீட்டுல பைபிள் இருக்கக்கூடாது, நான் ரூம்ல எங்கேயும் ஜெபம் பண்ணக்கூடாது. நான் என்னோட ப்ரேயர் வந்து அந்த 3 இயர்ஸ் எப்படி தெரியுமா நடந்துச்சுங்க, நான் குடிக்க போகல, அங்கதாங்க என்னோட ப்ரேயரு. அப்படிதான் ஆண்டவர் என்ன வழி நடத்தினாரு. அப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன், அப்படிதான் வளர்ந்துட்டு வந்து சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பேன். ஒரு நாள் என் வாழ்க்கையில முதலாவது தேவ ராஜ்யத்து நீதி தருங்க, அப்போ உங்களுக்கு எல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படும் சொன்னார்ல, அது உண்மையா நிஜம், அது சத்தியம். ஏன்னா நான் இன்ன வரைக்கும் எந்த ரீசன் இல்லாம நான் சபைக்கு வராம இருந்ததே கிடையாது. என் வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் இத்தனை வருஷ காலத்துல ஒரு 3 தடவை 4 தடவை தான் சபைக்கு வராம இருந்திருப்பேன் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அதை நான் விட்டதே கிடையாது. அப்படியே வளர்ந்து வந்தேன், ஒரு ஏஜுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில முழுமையா கிறிஸ்து வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி முழுமையா விடுதலை ஆனது நம்ம பாஸ்டரோட மெசேஜ் கேட்டுதான். ஏன்னா எங்க அம்மா பகைச்சாங்கல்ல, வளர்ந்தாங்களா, அப்படி அந்த விதத்திலேயே நான் வளர்ந்தேனா. மன்னிக்கிறத பத்தி சொல்லி கொடுத்தாரு பாருங்க. மன்னிக்கிறத பத்தி கேட்டவனே ஒவ்வொரு பேர் சொல்லி நான் மன்னிப்பேன். எல்லாரும் அப்படி வந்தாங்க, அந்த டைம்ல எல்லாரும் வந்தாங்க, என்னை தேடி வந்தாங்க, அம்மாவை கிட்ட திரும்பி பேசினாங்க, திரும்பி பழகினாங்க. அப்படியே எல்லாம் குடும்பமா ஆகணும். குடும்பமா ஆயிட்ட பிறகு ஒரு கட்டத்துல வந்துட்டு திருமணம்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவ திருமணம் நடந்துச்சு. ஸோ நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அப்பா சாயலா எனக்கு கடவுள் கிடைக்கணும், எனக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அதே போல கடவுள் நிஜமா சொல்றேன், இன்ன வரைக்கும் என் ஹஸ்பண்ட் நான் ஒரு சண்டையை போட்டதில்லை, பெருசா சண்டை போட்டதில்லை, சும்மா அப்படிதான் இருக்கும். ஆனா சண்டை போட்டது இல்லை, உண்மையாவே சொல்றேன். அவருக்கு வந்து ஃபாதர் ஹார்ட் தான். அவருக்கு நல்ல பிள்ளைதான், நான் சொல்லுவேன் அவருக்கு நல்ல பிள்ளைதான். என்னை வந்து அப்புறம் பாப்பாரு. அவர் ரொமான்டிக் காய் கிடையாது, ஆனா வந்து ஃபாதர் ஹார்ட். என்னை பத்திரமா பாத்துக்குவாரு, பிள்ளை மாதிரி டேக்கே பண்ணுவாரு. அப்படி பிள்ளைங்க எப்படி ராங்கி செஞ்சா என்ன பேசுவா அந்த மாதிரிதான். நான் என்னாச்சும் கத்துனா கூட பிள்ளை அப்படி பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருப்பாங்க, அப்படிதான் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஃபாதர் ஹார்ட்டோட ஹஸ்பண்ட். அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு பேபி பாய், நல்லா வாழறோம், சந்தோஷமா இருக்கும். என் திருமணம் வந்து சாட்சியா நடந்துச்சு, ஆண்டு நாம மகிமைப்படுறதுக்கு அவ்வளோ ஒரு சாட்சியா என் திருமணம் நடந்துச்சு. இப்போ நீங்க என்னன்னு எல்லா சொந்தக்காரங்களும் கேட்டீங்கன்னா நான் தான் பெஸ்ட் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்லயே நான் தான் பெஸ்ட் தங்க ஜெனரேஷன்ல கேர்ள், இது நல்லா வாழுது பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாரு, மத்தவங்க லைஃப்ல எல்லாம் அடி வந்திருக்கு, ஆனா நான் சந்தோஷமா வாழ்றேன். எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மருமகனா இவருதான் பிடிச்ச மருமகன். சோ நாங்க நல்லா வாழ்றோம், சந்தோஷமா இருக்கோம், ஆண்டை நாம் மகிழ் பண்ணோம். ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன், ஆண்டவர் நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா அதை விட்டுறாதீங்க. ஏன்னா அது ஒரு பொக்கிஷம் தெரியுங்களா, அது ஒரு கிஃப்ட். நான் உண்மையிலேயே ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் அதை அனுபவிச்சேன், ரொம்ப நான் அனுபவிச்சேன். ஏன்னா அதை எதிர்த்து நம்ம நிற்கும் போது அவங்களை எதிர்க்கிறோன்ட்டு இல்லை, நிஜமா இல்லை, அந்த கட்டம் அது ஒரு கட்டம் தான். ஆனா அதுக்கு மேல நான் என்னுடைய சம்பள உயர்வும் சரி, வேலை உயர்வும் சரி, அவ்வளோ ஒரு திருப்தி
திருப்தியா நான் இருக்கேன்னு நான் சொல்லுவேன். நான் திருப்தியா இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் என்னை உயர்த்தி தான் வச்சிருக்காரு. யாரு முன்னுக்கு என்னை கீழவே வைக்கல, என்னை மேலாதான் வச்சிருக்காரு. ஆண்டவர் நாம மகிமைப்படணும். உண்மையா இருக்கு என்னோட லைஃப்ல அந்த ரட்சிப்புன்னா அது பெரிய விஷயம். அது என்னுடைய அப்பானா அது அப்பா தான். ஏன்னா அப்பா, அதே போல என்னை சுத்தி இருக்கிற மக்கள்லாம் எந்தெந்த இடத்துல நான் ஒதுக்கப்பட்டனோ ஆண்டவர் வந்து எனக்கு ஆளை கொடுத்துக்கிட்டே தான் வந்தாரு. நிறைய அன்பான ஆள் கொடுத்துட்டு தான் வந்தாரு. என்னை சுத்தி இருக்கிற நிறைய அன்பான ஆள் எங்க ஃபேமிலியில கேட்பாங்க, என்ன உன் சர்ச் மெம்பர், அது என்ன உன் சொந்தக்காரங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதான் கிறிஸ்துக்குள்ள அழகு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். நல்ல ஒரு சாட்சி ஈஸியாக நடந்து போனது. திருமணத்துக்கு வந்து நான் போயிருக்கிறப்ப அம்மா ஒன்று சொன்னாங்க, உன் வழியிலே நீ செஞ்சிருக்கியா கல்யாணத்தை, நாங்கள் யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், என் பிள்ளைய நல்லா வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வரல, இந்து சைஸ் வரல. அது மாதிரி கர்த்தர் அற்புதமாக செய்யும். கர்த்தரை நம்பின பிள்ளைங்க தரித்திரன் ஆகுனது கிடையாது, பிச்சைக்காரன் ஆக மாட்டோம், கீழே உழுவும் மாட்டோம். கீழே உழுதா ஆண்டு தூக்குவார். அதான் தெய்வம். கர்த்தர் நம்பின பிள்ளைங்க ஒரு போய் கைவிட மாட்டார். அதை மனசில் வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா ஆண்டு அப்படியாக செய்வார். எப்படி செய்வார்னு தெரியும், ஆனால் செய்யதை அழகாக செய்ய முடியுமா? சரி, அடுத்து வேற சாட்சி. Praise the Lord. Okay. ஸோ நான் ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு பர்சன் தான். நான் ரசிக்கப்பட்ட என்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14 வயசு. ஆனால் நான் ஹிந்துவாக இருக்கிறப்பே நான் ரொம்ப வந்து கடவுள் நம்பிக்கைன்னு சொன்னால் எனக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து லைக் நான் வளர்ந்த விதம் அப்படி நிறையா கொடுமை, டார்ச்சர் இந்த மாதிரி இருந்ததுனால நான் அப்பவே ரொம்பலாம் நம்ப மாட்டேன். ஸோ அம்மா வந்து கேத்தலிக், அப்பா ஹிந்து. எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல வந்து எங்க அக்கா தான் ரசிக்கப்பட்டாங்க. எங்க அம்மாவோட அக்கா பையன், மோசஸ் அண்ணன் தெரியும் சில பேத்துக்கு, அவங்களோட அண்ணன் தான் ஜீசஸ்னா உண்மையாலுமே யாரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்ப அவங்களாம் வந்து கூடி கூடி பேசும்போது நான் யோசிப்பேன், என்னதான் பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து சுமி வந்து டக்குன்னு ஒரு விஷயத்துல வந்து ட்ரஸ்ட் பண்ணாது, மாறாது அப்படின்னு. ஸோ அது ரொம்ப உண்மை. அவங்க ஜீசஸ் பத்தி சொல்லும் போது அப்படிதான் இருப்பேன். ஏன்னா மல்லேஸ்ன்னு சொன்னா அவங்கள சொல்லுவாங்க, ஹிந்துன்னு சொன்னா இவங்கள சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருப்பேன். தென் அதுக்கப்புறம் வந்து சரி போய் தான் பார்ப்போமே எதுக்கும்னு சொல்லிட்டு நானும் சர்ச்சுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் நான் போன சர்ச் வந்து கிரேஸ் அசம்பிளி கிளைன்ல. ஸோ நான் அங்கே போனப்போ ஒரு 1 year plus நான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். லைக் யூத்ஸ் போகிறது, சர்ச்சுக்கு சண்டே எல்லாம் விடாம போயிட்டே இருந்தேன். என்னதான் பெருசாக நடக்குதுன்னு பார்ப்போம், போவேன், ப்ரே பண்ணுவேன், வருவேன். ஸோ நார்மல் நம்ம ஒரு மனுஷங்களாம் வந்து ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு பார்த்தா அதை டக்குன்னு நம்பிடுவோம், ஐயோ நடக்குது அப்பனா இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு நினைப்போம். ஸோ அது வந்து எல்லாத்தையோட மைண்ட் செட்ல. அந்த டைம் வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர் ஏப்ரஹாம் சார்ல்ஸ் வந்திருந்தாரு. ஸோ அவர் நிறைய அற்புதம் செய்வார். எஸ்பெஷலி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சீக் இருந்தா அதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு. அப்ப அவர் வந்து சரி இந்த மீட்டிங் போலாம் அப்படின்ட்டு நானும் போனேன். ஒவ்வொரு பேத்துக்கும் ஒவ்வொரு அற்புதம் நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் அது 100% நான் பிலீவ் பண்ணல. ஆளை வச்சுதான் செய்யறாங்க போல அப்படின்னு கூட நான் யோசிப்பேன். தென் அதுக்கப்புறம் சில இதனால நான் சர்ச்சுக்கு போவேன். பட் 100% நான் காட் பிலீவ் பண்ணல. 50-50 தான் நானே போனேன். அப்புறம் அங்க சில ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால நான் அங்கேயே வெளியாயிட்டேன். எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு, என்னதான் பண்றது, என்ன வித்தியாசம், சர்ச்சில் இருக்கிறவங்க வெளியே இருக்கவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அதுல இருந்து டோட்டலா வெளியாகி நார்மலா காலேஜ் போயிட்டு வந்துட்டு, அப்ப நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பையனை லவ் பண்ணேன். ஹீஸ் அ ஹிந்து காய் ஆல்சோ. அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட நான் சர்ச்சுக்கு எங்கேயுமே போல. ஸோ அந்த லவ் லைஃப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்குள்ள நடந்துச்சு. ஸோ ஒரு யூத்க்கு நடக்கக்கூடாத சொல்ல முடியாத ப்ராப்ளம்ஸ் நிறையவே நடந்துச்சு. சென்சிட்டிவான விஷயம்லாம் கூட. லவ் பண்ற டைம்ல எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. ஒரு 3 months கழிச்சு ஓகே சொன்ன பிறகு அவங்களோட ரியல் கேரக்டரை ரொம்ப காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஹிந்து இதுல வெரி ஸ்ட்ராங். ஸோ அந்த டைம் நானும் சர்ச்சுக்கு போல, நிறைய விஷயம் நடந்துச்சு. என்னைய கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க, சாமி கும்பிடுறது, திருநீர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நான் ரொம்ப செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
அப்படி இருக்கவோ நிறைய விஷயம் லைக் சந்தேகப்படுறது, அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கவோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப இதாயிருச்சு. அப்புறம் எனக்கு 18 வயசு இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாரு. எனக்கு இந்த உலகத்திலேயே யாரை ரொம்ப பிடிக்கும்னா ரியலி மை டேட். இன்ன வரைக்குமே என் அப்பான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவர் சடன்லி இறந்த பிறகு ஒரு ஃபியூ மந்த்ஸ் அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு கான்ஃபர்ட் கிடைச்சிச்சு. ஐ வில் பி யோர் ஃபாதர் அப்படி இப்படின்னா அதெல்லாம் நம்ப மாட்டேன். ஏன்னா அப்பானா அப்பா மட்டும்தான், அவரை தாண்டி வேற யாரும் அந்த பிளேஸ்ல இருக்க முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக மேல கையை வைக்கிறது, லைக் அடிக்கிறது, சந்தேகப்படுறது, இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. லைக் அப்பா நீ இருந்திருந்தா இவ்வளவு நடந்திருக்காது, கண்டவெல்லாம் என் மேல கை வைக்கிறா, என்ன பண்றது ஏது பண்றது. ஏன்னா அதுல இருந்து வெளியாகவும் நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா ஏதாச்சும் பண்ணிடுவானோ, என் ஃபேமிலி ஏதாச்சும் பண்ணிடுவானோ, அது ஒரு சைக்கோ பர்சனா தான் இருந்தான். ஸோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத எனக்கு இது நம்புறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ரொம்ப சாப்பாடுல அது இதுன்னு என்னமோ மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எனக்குள்ளேயே நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஐ நோ மை செல்ஃப், எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை போட்டு ரொம்ப அழுத்துது, ஏன் என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல, ஏன் அவனை தாண்டி என்னால வர முடியலன்னு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்புறம் எங்க அண்ணன் ஒருத்தர் வந்து ஸ்டீவன் அண்ணன் இருப்பாரு. அவருதான் நம்ம பாஸ்டரை பத்தி சொன்னார். அவர் பாஸ்டரை பத்தி சொல்லும் போதே நான் ரொம்ப பயப்படுவேன், இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனா அப்படின்னு. ஃபாதர்னா சாந்தமா தானே இருப்பாங்க அப்படின்னு. அப்ப வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டருக்கு கால் பண்ணி என்னோட சிச்சுவேஷனை எடுத்து சொன்னாங்க. அந்த டைம் வந்து ரொனால் அண்ணன், ரீதாக்கா, திமோத்தி அண்ணன் இவங்கெல்லாம் தான் வீட்டுக்கு வந்து ப்ரே பண்ணாங்க. அது 100% நான் ஃபீல் பண்ணேன். எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அப்படியே வெளியாகிறத நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். நான் அதுல இருந்து ரிலீஸ் ஆனேன். அப்ப நான் பிலீவ் பண்ண காட்னு. பட் அப்போ ஒரு 80% எனக்கு இருக்கும். ஸோ இந்த சர்ச்சுக்கு வந்தேன். அப்போ வந்து சர்ச் அண்டர்லாஸ்ல இருந்துச்சு. நான் வந்தேன். அந்த ஒரு செகண்ட் நான் ஃபர்ஸ்ட் டே நான் சர்ச்சுக்கு வந்த பிறகு பாஸ்டர் என்னை ஹக் பண்ணப்போ எனக்கு அது ஒரு மாதிரி டேட்லி ஃபீல் வந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு பர்சன் நம்மள கன்ஃபர்ட் பண்றாரு அப்படின்னா அப்ப சர்ச் இருக்கிற எல்லாத்திட்டையும் பேசின பழகின ஒரு விஷயம் என் லைஃப்ல நடக்க 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 நான் ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே இது ரியல் காட். அப்பதான் என் மைண்ட்ல இருக்கு இவர் தான் ரியல் காட் அப்படின்னு நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் ஒரு பிபிஎன் கேம்னு சொல்லி போயிருந்தோம். அதுதான் என் லைஃப்ல நான் போன ஃபர்ஸ்ட் கேம்ப். அந்த கேம்ப்ல நிறைய விஷயம் எனக்கு நிறைய கான்ஃபிடன்ட் கிடைச்சிச்சு. அந்த கேம்ப்க்கு அப்புறம் நான் ரொம்ப தைரியமா நான் டிசைட் பண்ணேன், இதுக்கப்புறம் எனக்கு இந்த லைஃப் வேணாம். ஏன்னா அந்த டைம்ல வந்து ஸ்டில் அந்த காயை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப் வேணாம். அப்பா உங்களை நம்பி நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என் ரூம்ல தனியா உட்காந்து முட்டி போட்டு நான் அவ்வளோ அழுந்து ப்ரே பண்றேன். எனக்கு இதுக்கப்புறம் என் லைஃப் இப்படி இருக்க வேணாம், நான் உங்களோடயே நான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவனை விட்டு நான் விலகணும். ஸோ நீங்க தான் வந்து அதுல இருந்து நீ வெளியாக்கணும், எப்படியாவது பண்ணுங்க, எனக்கும் சரி என் ஃபேமிலிக்கும் சரி எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் ப்ரே பண்ணேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த அந்த கேம் 3 நாள் கேம் முடிஞ்சோடனே அந்த காய் எனக்கு மெசேஜ் பண்ணா, ஓகேவா ப்ரே பண்ணியா எல்லாம் ஓகேவா, பண்ண ரிலீஃப் ஆயிட்டியா, ஸோ யூ நீட் ஜீசஸ் ரைட் அப்படின்ட்டுன்னு. நான் சொன்னேன் எனக்கு அவரு தான் வேணும், இனி வாழ்நாள் முழுதும் அவரை மட்டும் தான் நான் ப்ரேஸ் பண்ண போறேன், இதுக்கப்புறம் என் லைஃப்ல எதுவும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, லைக் இன்டைரக்டா சொல்றேன் ஐ டோன்ட் நீட் யூ அப்படின்ட்டு. ஸோ ஓகே நீ ஹாப்பியா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு கால் பண்ணி கண்ட மாதிரி பேசினா, லைக் ரொம்ப நல்லவனா பேசினா. ஓகே நீ உன் லைஃபை பாரு, நான் என் லைஃப் பார்க்குறேன், அவ்வளோ அசிங்கமா பேசினா. ஐ ரியலி மிஸ் திமோத்தி அண்ணன். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் லவுட் ஸ்பீக்கர்ல வச்சிருக்கேன், திமோத்தி அண்ணன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் அவரு தான் என்னை ரொம்ப இந்த விஷயத்துல கைட் பண்ணாரு வெளியாவ. ஏன்னா நான் அந்த காயை வேணான்னு சொல்லிட்டோன்னு எங்க அம்மா என் மேல கோச்சிக்கிட்டாங்க. என்ன நடக்குது, ஏன்னா அம்மா வந்து லைக் அவ்வளோ இதா இல்லை கிறிஸ்டியன் லைஃப்ல. ஏன்னா ஹிந்துவா தான் இருந்தாங்க. அப்போ வந்து லைக் வெளியே சுத்தின வந்த பேசின பழகின எல்லாரும் என்ன பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில எங்க அம்மா யோசிக்கவும் நான் அது ரொம்ப பயந்து திமோத்தி என்கிட்ட சொன்னேன். அப்ப அண்ணன் சொன்னாங்க, நீ பயப்படாத, நான் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ ப்ரே பண்ணு, கண்டிப்பா உனக்கான ஒரு வழி வரும் அப்படின்னு. தென் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா கோச்சிக்கிட்டாங்க தான், ஒரு 1 வீக் கிட்ட பேசாம இருந்தாங்க. நான் அது எதுவும் போதர் பண்ணல. பிகாஸ் நான் சொன்னேன் இத்தனை வருஷம் என் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா, பட் நீங்க தான் ரியல் காட்னு நான் அதை பிலீவ் பண்ணிட்டேன் உங்க மேல. ஸோ எதுவா இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தையே நான் கொடுத்துட்டேன், காட் பார்த்துக்குவாரு அப்படின்ட்டுன்னு. தென் ஒரு 1 வீக் கழிச்சு அவனா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு லைக் அவன் வாங்கி கொடுத்த திங்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப தவறாலாம் நான் பேசினான். அப்படி பேசின பிறகு என் ஃபேமிலியில வந்து
அப்படியே அமைதியா அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி டவுன் ஆயிருச்சு. தென் ஐ டெல் டு காட், அப்பா நான் டவுன் ஆயிடவே கூடாது. ஐ நோ நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா உங்களை மறைச்சு என்னால வாழ முடியாது, உங்ககிட்ட போய் சொல்லி வாழ முடியாது. ஸோ நீங்க தான் பார்த்துக்கணும் இதை அப்படின்ட்டுன்னு. அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு என் அம்மாவும் என் தம்பியும் வந்து என்கிட்டயே சாரி கேட்குறாங்க. சாரி, நான் அந்த டைம் உன்னை நம்பாதது என் தப்பு தான், வெரி சாரி அப்படின்னு. அடுத்தடுத்து நிறைய அற்புதம் என் லைஃப்ல நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்னும் நான் என்ன சொல்றது, என்னை பத்தி ரொம்ப தவறா யோசிச்சவங்க, தப்பா யோசிச்சவங்களாம் இப்பெல்லாம் சுமையா எப்படின்னு யோசிக்கிற இடத்துல நான் இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பிலீஃப். நான் கடவுளே இல்லைன்னு பிலீவ் பண்ணனா, இப்ப ஜீசஸ் இல்லைன்னா நான் இல்லை, அப்படி ஒரு லைஃப்ல நான் இருக்கேன், அப்படி ஒரு இடத்துல நான் இருக்கேன். இப்ப எல்லாரும் பாக்குற மாதிரி லைக் சுமினா சோம்பேறியோ அப்படின்னு யோசிக்க சில பேரு. நான் எதுல வேணாலும் சோம்பேறியா இருப்பேன். பட் இன்ன வரைக்குமே நான் தைரியமா நான் சொல்லுவேன், என் ப்ரேயர் லைஃப்ல நான் சோம்பேறி படவே மாட்டேன். ஒரு நாளைக்கு நான் எத்தனை வாட்டி ப்ரே பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பைபிள் படிக்கிறது ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். பட் ப்ரேயர் நான் என்னைக்கே விட மாட்டேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் அவரை சொல்லி கூப்பிடுவேனோ தெரியாது. ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லை, அந்த மாதிரி நான் இல்லைன்னா அவர் இல்லை, அந்த மாதிரி நான் ஒரு லைஃப்ல இப்ப நான் இருக்கேன். ஸோ என்னைய ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த அந்த அண்ணனுக்கும் தேங்க்யூ. நான் ரொம்ப ஒரு டிசாஸ்டரான ஒரு லைஃப்ல இருந்து இவ்வளோ அழகான ஒரு லைஃப்குள்ள நான் இருக்கேன்னா அதுக்கு காட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். சொல்லும்போது பிரைஸ் லார்ட். நான் எப்படி கர்த்தருக்குள்ள வந்தேன்னா, நான் கல்யாணம் பண்ணி அந்த லைஃப் வந்து ரொம்ப கஷ்டத்தில் போச்சு. என் கணவருக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு சண்டை, அடிப்புடி சண்டை, தினமும் அதே தான் சண்டை, அடிப்புடி சண்டை அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து 3 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் அந்த சின்ன வயசுலேயே சரியான சந்தேகம், சண்டை, எது கேட்டாலும் சண்டை, அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ என் கணவரோட அக்கா வந்து கிறிஸ்டின்னு. அப்போ அவங்க தான் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ப்ரே பண்ணிட்டு போவாங்க. அப்போ நான் என்ன செய்யணும், என்னத்துக்கு தான் நம்ம வாழணும், பேசாம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்பயும் நான் வந்து தூக்கு மாட்டிக்க போவேன், மருந்து எடுத்து சாப்பிடுவேன், ஏதாவது செஞ்சுக்குவேன். அந்த பென்ட்ரோல் மாத்திரலாம் 20 மாத்திரலாம் சாப்பிட்டுட்டு நான் படுத்துருவேன். ஆனால் காலைல நல்லா தான் எழுந்திருப்பேன், ஒன்றுமே ஆகாது. அப்புறம் அப்படியே தான் லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு வாட்டி அவங்க அக்கா வந்து சரியான அடிப்படி சண்டை, ரொம்ப அடிச்சிட்டாரு, சரியான காயம் எனக்கு. அப்போ அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து ப்ரே பண்ணிட்டு சொன்னாங்க, ஜிஞ்சாபுரம்ல வந்து இந்தியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வராரு, நீங்கள் வந்து அங்கே ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் என்ன செஞ்சேன், இவரை கூட்டிக்கிட்டு தான் அவங்க அக்காவும் கூப்பிட்டாங்க, 2 பேரும் வாங்க அப்படின்ட்டு. சரின்னு போகிறோம். ஆனால் போய்கிட்டு இருக்கும்போது காடியில் அடிச்சுக்கிட்டே என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, அடிச்சுக்கிட்டே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. தரல தண்ணி போட்டாரா என்ன போட்டாருன்னு தெரில, அடிச்சுக்கிட்டே தான் கூட்டிகிட்டு போனார். சரின்னு அங்கே ப்ரே பண்ணிக்கிட்டு ப்ரே பண்ணேன். என்ன அறியாமலே நான் கீழே விழுந்து அவங்க சொல்கிறாங்க, எனக்குள்ளேருந்து ஒரு ஆவி வெளியாகணுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், ப்ரே பண்ணிட்டு கீழே வரேன், அவங்க அக்கா கிட்ட சண்டை கொடுக்குறாரு, ஏன் நீ வந்து இதை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டாரு. கண்ணாடியெல்லாம் உடைச்சி அங்கேயே அடி வாங்கிக்கிட்டு தான் திரும்பி வந்தேன். வந்துட்டு வீட்டுக்கு வரேன், அந்த வீடு வந்து பழைய மாதிரி இல்லை, வீடு வந்து இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என் கண்ணுக்கு வந்து அப்படியே இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் நினச்சேன், என்ன ஏன் வீடு இருட்டாக, வீட்டு உள்ளுக்கு போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், போய் படுத்து கண்ணை மூடி தூங்குறேன். கண்ணை மூடுற ஒரு உருவம் வந்து கருப்பு உருவம் என் பக்கத்தில் நிற்கிது. அப்போ நான் கண்ணு திறந்து பார்க்குறேன், அது என் கிட்ட தான் வருது, என் கிட்ட வருது. அப்புறம் நான் அவங்க அக்காட்ட கால் பண்ணி சொல்கிறேன், ஏன் ப்ரே பண்ணிட்டு வந்ததுலேருந்து அந்த கருப்பு உருவம் வந்து அங்கே நிற்கிது, என் கிட்ட வருது, நீ சொல்லு, பரிசுத்தாவை கூப்பிடு, ஏசு ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ அதேமாரி நான் சொல்ல அது எங்கே போச்சுன்னு தெரில, ஒரு 2-3 நாள் என் கிட்டேயே தான் வந்துச்சு. அப்போ
நான் அந்த மாதிரி ப்ரே பண்ணா அந்த அந்த அது எங்க போனுச்சுன்னு தெரில. அப்ப எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. நான் வந்து எதுலேயுமே வந்து நம்ம ஏன் சாகணும், நம்ம யாருக்காக நம்ம நம்ம நம்மளை யார் படைச்சாலும் நம்ம அவருக்காக தான் வாழணும், நம்ம எதுக்காக நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எதிர்த்து நின்று நான். அப்ப நான் என்ன செஞ்சேன், ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். ப்ரே பண்ண ஆரம்பிச்சோன்னே இன்னும் சண்டை பெருசாகிடுச்சு. அப்போ நான் வந்து ஒரு துணி கடையில் வேலை செய்வேன். பைபிள் எனக்கு கொடுத்தாங்க. பைபிள் கொடுத்தோன்னே அந்த பைபிள் அந்த துணி கடையில் ஒளி வச்சு தான் படிப்பேன். ஏன்னா திடீர் திடீர்னு இவர் வருவார், அந்த துணி கடையில் ஒரு உள்ளுக்கு வரலாம், வந்து திடீர் திடீர்னு பார்ப்பார். அப்போ நான் ஒளி வச்சு தான் படிப்பேன். படித்தோன்னே அந்த பைபிள்லாம் கிழிச்சு வீசி அவங்க அக்கா கிட்ட கொண்டு போய் வீசி அந்த மாதிரி செஞ்சார். இந்த ஒரு பெண்ணும் ஆணும் காதலிச்சா கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல சேர்த்து வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்றாங்க, சரியான இன்னமும் பிரச்சனை தான். ஆனா நான் ஏத்துதான் நின்னேன். அப்ப வந்து நான் ஜிஞ்சாரம் சேர்ச்சிக்கு போக ஆரம்பிச்சேன். ஆனா அந்த துணிக்கடை வேலை செய்யும் போது எனக்கு சரியா போக முடியல, ஏன்னா ஷிஃப்ட் வேலை, போக முடியலன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு வந்து ஒரு நல்ல சேர்ச்சி, நான் டெய்லி நான் ஞாயிற்றுக்கிழமை விடாம நான் சேர்ச்சிக்கு போகணும், நான் உங்களை ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு இந்த சபையை காமிச்சு இந்த சபைக்கு நான் வந்தேன். இந்த சபைக்கு நான் வந்த பிறகு தான், ஆனால் நம்ம எங்கள் அக்கா கூட எங்கள் சபைக்கெல்லாம் போவேன், ஆனால் அவ்வளோ ஒரு பெரிய மாற்றம்லாம் இல்லை. ஆனால் இந்த சேர்ச்சிக்கு நான் வந்த பிறகு ரொம்ப நான் ஆசீர்வாதமாக இருந்தேன். எதெல்லாம் நான் இழந்தனோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு மீட்டு கொடுத்தாரு. எந்த சண்டையா இருந்தாலும் அப்படின்றதுக்குள்ள தூக்கி போட்டுருவேன் எல்லாத்தையும். அது சண்டையை எதா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து வீட்டில் சரியான கஷ்டம், ஒரு வழி காசு கூட தேடணும், 10 காசாக இருந்தாலும் அப்படி தேடணும், அப்படி ஒரு லைஃப்பில் போய்கிட்டு இருந்தேன். சரியான கடன். நான் இந்த சேர்ச்சிக்கு வரும்போதே நான் வந்து சரியான ஒரு கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை இருந்தேன். சரியான ஒரு கடன் பிரச்சனை நான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு கடன் கூட இல்லை. அப்புறம் என் கணவருக்கு மோட்டர் வாங்கி கொடுத்தேன். ஒரு மோட்டருக்குள்ள 2 மோட்டர் நான் வாங்கி கொடுத்து என்னை பிளாக்லிஸ்ட் ஆகிட்டாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்னால் ஒரு மோட்டர் வாங்க முடியல, காடி வாங்க முடியல, ஒன்றுமே வாங்க முடியாத சூழ்நிலை. அப்போ நான் ஏசப்பாட ப்ரே பண்ணேன், எப்படிப்பா எனக்கு ஒரு மோட்டரு காடியை வாங்கணும், எனக்குன்னு ஒரு வாகனத்தை ஆசீர்வதிங்க. அப்போ அவர்கிட்ட இந்த பாஸ்டர் சொன்னார், நீ ஒரு ஞானத்தை கீழே, அவரோட ஞானத்தை கீழே அப்படின்னு. அப்போ நான் அந்த மாதிரி நான் ப்ரே பண்ணும்போது எந்த லோன்லாம் எனக்கு ரிஜெக்ட் ஆகிச்சோ அந்த லோன் எல்லாமே எனக்கு பாஸ் ஆகிச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடவுளை என்னை நல்ல ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஆரம்ப அற்புதமா இருந்தாலும் முடிவு பரிபூர்ணமா இருக்கும். சூழ்நிலை கஷ்டமா இருந்தாலும் கர்த்தர் கொண்டு போற விதம் வேற விதம். அவர் நல்லவர். சரி, வேற சாட்சி. என் சாட்சி கேட்டால் கொஞ்சம் சிறப்பா இருக்கும், கவலையாக இருக்கும். நான் திருப்பி எப்படி இங்கே வந்தேனே அதான் பெரிய சாட்சியை. நான் எப்படி இயேசு எடுத்துக்கொண்டேன், திருப்பி ஏன் அங்கே வந்தேனே அதான் பெரிய சாட்சி. சொல்றேன் பாருங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, ரெபிகா சொன்னாங்க, கிறிஸ்து கிட்ட இருக்கிற அன்பு வேற எங்கேயுமே இருக்காது. பாஸ்டர் போனவரும் நினைக்கிறேன் பிரசம் பண்ணாரு. அதாவது ஒருத்தவங்க நல்லா ஏசிடுவாங்க, அப்புறம் வந்து சாரி கேட்பாங்க. அந்த ஏசிட்டு சாரி கேட்கறதே அது எவ்வளவு ஒரு வேதனை அந்த அந்த ஏசு வாங்கணும்னு தான் தெரியும். அதாவது ஒரு கிளாஸை போட்டு உடைச்சிடலாம், ஆனா அந்த கிளாஸை திருப்பி ஒட்டினா கூட அந்த லைன் இன்னும் இருக்கும். ஸோ அதே போலதான். ஸோ அந்த மாதிரிதான் இப்ப நான் இங்க திருப்பி வந்திருக்கிறேன். எப்படி ஏசு ஏத்துக்கொண்டேன், யார் மூலம் ஏத்துக்கொண்டு சொல்லி ஏசுனா யாருன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி, நான் சொன்ன சிரிப்பா இருக்கும், சிலத கவலையா இருக்கும் சொன்னல. எனக்கு வந்து 2 அம்மா 2 அப்பா. எப்படி அப்படி சொன்னீங்கன்னா, எங்களோட நான் வந்து ஆக்சுவலா ஜோஹர் ஆளு. எங்களோட பாதி சொந்தக்காரங்க வந்து 70% சிங்கப்பூர்ல இருக்காங்க, 30% வந்து ஜோஹர்ல இருக்காங்க. இங்கிட்ட யாருமே இல்லை. ஸோ எங்க வீட்டுல வந்து ஜாதி ரொம்ப பார்ப்பாங்க. ஜாதி ஜோஹர் போனீங்கன்னா உளுத்திரம்லாம் அவங்க கோயில் தான். அப்புறம் ஈந்தால குலதெய்வம்லாம் வச்சிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் நான் வந்து இந்து பேக்ரவுண்ட் தான், ஃபுல்லா இந்து பேக்ரவுண்ட் தான். எங்க ஃபேமிலியில யாருமே கிறிஸ்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணாங்க. நான் ஏன் இது சொல்றேன்னா, எனக்கு இயேசுனா எப்படி தெரியும்னா அப்பதான் அதுக்கு தான் சொல்ற வரேன். எனக்கு ஒரு கடவுள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்ப கல்யாணம் பண்ணி எங்க அப்பா வந்து ஒரு பிளே பாய். ஸோ அவருக்கு குடியும் கொடுத்துருமா, அவர் பிளே பாய். என்ன பண்ணிட்டாரு, 2 பிள்ளைங்க பிறந்தாங்க முதல் ஒய்ஃப்க்கு. எங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, எங்க அம்மாவுக்கு தெரியாம அவர் இன்னும் கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு. அது கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. எங்க தாத்தா அதை கண்டுபிடிச்சு, ஓ நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எங்க அம்மாவை கூட்டு போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. ஸோ நான் என் தம்பி எங்க அப்பா அப்பா பிறந்தோம். 2வது அவர் கல்யாணம் பண்ணிச்சு அவங்க வந்து பஹாவை கூட்டு வந்துட்டாங்க. ஸோ பஹாவில் இருந்து 2வது அப்பா கூட தான் நாங்கள் வாழ்ந்தோம், அப்பா கூட வாழல. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ அங்கதான் படித்தேன், அங்கதான் இருந்தேன். ஆனா சொல்ல போனா நான் ஸ்கூல்லே படிக்கல. ஏன்னா அவ்வளோ ஒரு ராங்கி நான் டெய்லி அடி வாங்குவேன். நான் நல்லா நினைக்கிறீங்களா? அவ்வளோ ஒரு ராங்கி. அப்படி நம்பிக்கலைன்னா அந்த படிச்ச ஸ்கூல் இருக்காங்களா இன்னும் என் குரூப்ல இருக்காங்க, அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாமே. இப்ப சமீபத்தை தான் கண்டுபிடிச்சாங்க, 4 வருஷத்துக்கு முன்னே இவனை கண்டுபிடிப்போம் அப்படின்னு. ஏன்னா கண்டுபிடிச்ச என் வாத்தியார் தான். அந்த வாத்தியாருக்கு தெரியும், அந்த வாத்தியார் நினைக்கிறேன் ஓச்சிருப்பாரு நினைக்கிறேன், இவன் எங்க இருக்கிறான், அவன் படிக்க மாட்டாங்க, ராங்கியா இருக்கானா நல்லவனா இருக்கானா ஒண்ணு தெரியலன்னு சொல்லி அவர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாருங்க. எப்படின்னா, ஏன்னா டீச்சருக்கே அவங்க வச்சாலே படிக்கவே மாட்டேன். அப்புறம் வாத்தியார் சொன்னாரு, மீனுன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோம்பு காமிச்சாரு. நாங்க வந்து அந்த தோம்புல எங்கடா மீனாக்கானு சொல்லிட்டு வாத்தியார் போன பிறகு மீனை தோம்பு ஏற்றி விட்டோம். ஸ்கூல் அவ்வளோ சேட்டை, கொஞ்சமான சேட்டை இல்லை. ஸ்கூல் படிக்க மாட்டோம், போயிட்டு பின்னா மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி ராங்கி. வீட்டுக்கு வந்தா வாத்தியார் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு, அட்டி செல்றான்னு அட்டி விடுவோம். நான் வந்து அப்பப்ப என்ன பண்ணுவேன்னா, இந்த டிவியில அப்பா எங்க அப்பா படம் போடுவாரு. படம் போட்டதையும் அந்த காம்பேக்ட் படம், அதுல வந்து தப்பிக்கிறது அந்த வெள்ளைக்காரங்க என்ன செய்வாங்கன்னா தப்பிக்கிறத இப்படி போடுவாங்க. நான் வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், அந்த டிவியில அப்படி செய்யறாங்க, நம்ம தப்பிக்கிறது போடுவேன். அது என்னன்னே தெரியாது, இப்படி போடுவேன். ஸோ இந்த மாதிரிதான் இருந்தேன், அங்க இருந்தேன். ஸோ நான் பெருசா சொல்லல, ஓகே அப்படி இருந்தோம். அப்ப சமீபத்து காலத்துல வந்து அவரு இறந்துட்டாரு. எனக்கு வயசு 11 வயசு இருக்கப்ப இறந்துட்டாரு. இறந்த பிறகு எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்ட பிறகு சொந்தக்காரன் வீட்டுக்கு போனாங்க திருப்பியும். அவன் சொந்தக்காரன் வீட்டுக்கு, ஏன்னா அவன் சொந்தக்காரன் யாருமே அவன் இது பண்ணல. போனாங்க, அங்க வந்து எல்லாமே இல்லை நீங்க வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி, அப்ப எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஜோர்ல இருந்து கோலம்பூருக்கு போவோம்னு சொல்லிட்டு ரயில் ஏறி வந்துட்டோம். 3 தம்பி ஒரு தங்கச்சி நான். ஸோ எல்லாம் வந்துட்டோம். வந்த பிறகு எனக்கு சரண் பசி வயிற்றுவலி வந்துருச்சு. அப்போ கோலம்பூர் ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே உட்காருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போனாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து நான் வெக்கப்படுறதுக்காக சொல்ல, ஆண்டவர் எப்படி என்னை மாற்றிருக்காருன்னு அது சொல்கிறது தான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு அப்போ தானே காசு கட்டிட்டு வருவாங்க இந்த ஜிஹெச் கோலம்பூரில். ஸோ நான் என்ன பண்ணேன், சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் எடுக்கிற மாட்டேங்கிட்டேன். ஸோ மாட்டின பிறகு எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை பிறகு ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க கிறிஸ்துவங்க. அவங்க கிறிஸ்துவங்க தெரியுது, அவர் பேர் பில்லி அல்ஃபான்ஸ் சொல்லி, இன்னி வரைக்கும் அவங்களுக்கு கூட கான்டாக்ட் இருக்கு. ஸோ வந்தாங்க, நீ யாருன்னு கேட்டாங்க. சொன்ன இது மாதிரி. அப்போ எங்கள் அம்மா எங்கன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா வந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு 2 போர் போட்டாங்க, ஏன்டா திருடுன்னு அப்படி சொல்லி போட்டு. அப்புறம் என்ன பண்ணாங்க, என்னை கொண்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு இடத்துல ஓமில் இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு நேரம் காஜா ஓமில் ரூமா ஃபேட் சொல்லி கொண்டு விட்டுட்டாங்க. விட்ட பிறகு எங்கள் அம்மா அங்கே இருக்க முடியாது, எங்கள் அம்மா போயிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. வந்த பிறகு என் தங்கச்சி இன்னொரு ஓமில் வச்சுட்டாங்க. தம்பிகளை இன்னும் சின்ன பிள்ளைங்க தானே, சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னொரு ஓமை எல்லாம் பிரிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. கவலை வந்த பிறகு சரி அப்படியே அந்த ஓமில் தான் இருந்தேன். அந்த ஓமில் வந்த பிறகு நான் வந்து எங்கள் அப்பா இருக்கிறப்ப வாரத்தில் 3 நாள் வந்து கோயிலில் வந்து தேவாரம் பாடுவேன். நான் கோயிலில் தேவாரம் பாடுவேன். ஆனால் அந்த கோயிலில் தேவாரம் பாடுறப்ப நான் என்ன யோசிப்பேன்னா, ஏன் இவ்வளோ சாமி இருக்கு அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு வேற சாமி தெரியாது, எனக்கு தெரிஞ்ச 2 சாமி தான். ஒன்று மலாய்க்காரன் கும்பிடுறது, அவன் மலாய்க்கார சாமின்னு சொல்லுவேன். தமிழன் கும்பிடுறது தமிழன் சாமி சொல்லுவேன். இந்த மாதிரி எதுவுமே தெரியாது, புத்திஸோ கிறிஸ்துவோ எதுவுமே தெரியாது. அப்போ அந்த ஓமுக்கு வந்த பிறகு அந்த ஓமுல வந்து ஒரு போஸ்டர் இருந்துச்சு, கிராஸ் போட்டு ஒரு துணி, சோப்பு துணி போட்டுருந்துச்சு அந்த போஸ்டரு.
நான் அந்த போஸ்டரை பார்த்து இது நான் அப்பப்ப படத்துல செய்வேனே அப்படின்னு எனக்கு இது என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் அங்கிட்ட கேட்டேன் ஆண்டி இது என்னது அப்படின்னு. இதான் கடவுள் அப்படின்னா. இது இல்லையே, எங்க அப்பா வேற கடவுள்னு சொல்லி கொடுத்தாரு, இது கடவுள்னு சொல்றீங்க. இல்ல இவர் தான் உண்மையான கடவுள். ஆனா ஒரு மூஞ்சியும் காணோம், அவர் நம்மளுக்காக இறந்துட்டாரு, நம்மளுக்காக மறிச்சாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உனக்கு இதை பத்தி நிறைய தெரியும்னா நீ சர்ச்சுக்கு போ அப்படின்னாங்க. எங்க போகணும் அப்படின்னு. சரி முதல் என்ன செஞ்சாங்க, காலத்தை எழுச்சி ப்ரே பண்ணுவாங்க, மலாயம் தான் ப்ரே பண்ணுவாங்க. எனக்கு தமிழ் தெரியாது, தமிழே படிக்க தெரியாது, தமிழ் பேசுவேன், தமிழ் பாட்டு பாடுவேன், ஆனா தமிழ் வந்து படிக்கவும் தெரியாது, எழுத தெரியாது. இன்ன வரைக்கும் சீரியஸ் சொல்றேன், இன்ன வரைக்கும் எனக்கு எழுத தெரியாது, ஏன்னா நான் படிக்கலையே. நான் தான் 5ஆம் போட முடிச்சேன், எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த அப்ப என்னை வந்து மலாய் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. மலாய் பைபிள் கொடுத்தாங்க. பார்த்து அல்லா மென்சத்தா சித்தா லங்கேட் அண்ட் பூமி போட்டுருச்சு. என்னடா அது அப்படி சொல்லிட்டு சரி அப்படியே விட்டேன், ஒன்றும் இது பண்ணல. அப்புறம் இங்கிலீஷ் சர்வீஸ் கூப்பிட்டு போனாங்க. அதுவும் சரியா எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் கேட்டாங்க உனக்கு புரிஞ்சானே, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. அப்புறம் தமிழ் சர்வீஸ் கூப்பிட்டு போனாங்க. சாயந்தரம் போனேன். தமிழ் சர்வீஸ் போன பிறகு நீட்டா இவ்வளோ நீட் இருக்கும். நான் உள்ளுக்கு வந்து ஒரே சத்தம், பாட்டு பாடுறாங்க. என்னடா நல்லா இருக்கு, பாட்டு பாடுறாங்க, மின்னுக்கெல்லாம் ஆடுறாங்க, என்னதுடா அப்படின்னு, இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா மலாய் சர்ச்சில் இங்கிலீஷ்ல அப்படி செய்யல, தமிழ் சர்ச்சில் அப்படி செஞ்சாங்க. இங்க நம்ம பாஸ் ராஜ்குமார் இருக்கார்ல, அவர் இந்த பாட்டு அப்ப இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் மொத்தம் அந்த பாட்டுக்கு ஆடினப்ப யோகோ வானசி பாட்டு பண்ணாரு. அக்கா வந்து இங்க இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல அவங்க இன்னும் மேரேஜ் பண்ண நினைக்கிறேன். எனக்கு அவங்க யாருன்னே தெரியும். அப்ப நான் வந்து சேர்ச் முடிஞ்சவரை என்ன பண்ணுவேன், இவங்களை விடுறதில்ல, அக்காவை இந்த பாட்டை எழுதி கொடுங்க, வாரம் இதே வேலை இருக்கு இந்த பாட்டு. ஆனா அவங்க சலிச்சிக்காம எனக்கு அந்த பாட்டெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. நான் என்ன பாட்டு கேட்கறனோ ஒரு வாரத்துக்கு ஒரு பாட்டை எழுதி போயிடுவேன். அதனா நான் செலுத்தி நான் இந்த பாட்டெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன். எடுத்து வீட்டுல அங்க ரூமுக்கு போயிட்டு அங்க இதெல்லாம் பாடிட்டு வந்துருவேன். அப்ப இது போக வர அப்ப பாஸ் ராஜ்குமார் வந்து எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, நீ யாரு, எங்க இருக்கிறாங்க. அப்ப பாஸ் ராஜ்குமார் வந்து மொத்தம் வருவாரு ருமாஃபேட்டுக்கு வந்து என்னை மோட்டர்ல கூட்டிக்கிட்டு சுத்துவாரு, கரை கூட்டு போவாரு. அப்படி இருக்கிறப்ப ஒரு தடவை அவர் நாடகம் நடிச்சாரு, குடிக்கார குப்புசாமி சொல்லி. அப்புறம் அந்த நாடகத்துக்கு நான் பிள்ளையா நடிக்க போட்டாரு. அப்படி இருக்கப்ப நிறைய விஷயம் அப்ப நான் கேட்க அப்ப நான் வந்து இதுதான் சாமின்னு சொல்றீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் வந்து எனக்கு பிரேயரே தெரியாது. நான் சொன்னேன் எங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டோம், சாப்பாடுகள் நிறைய கஷ்டப்பட்டோம், நான் இன்னுமே கஷ்டமே படக்கூடாது. இப்ப நான் படிக்கல, இப்ப நான் எப்படி படிக்கிறது, எனக்கு படிப்பும் கிடைக்கல. அந்த ஓம் வந்து போய் சூறா கட்டிருக்காங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க டீச்சருக்கு அமுக்கானே ஆச்சு, பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி, அதனால சூறா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப எனக்கு படிப்புற இது போச்சு. அப்ப டியூஷன் படிக்க சொன்னாங்க. டியூஷனே சரியா வராது, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நான் அப்பப்ப அந்த ஓம்லயே கொஞ்சம் வேலைலாம் செஞ்சுக்கிட்டே அப்படியே இருப்பேன். சரி என்னை மட்டும் கொஞ்சம் தனியா ஸ்பெஷலா பார்ப்பாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, எனக்கு கிடைச்ச ஓம் அந்த ருமாஃபேட் கூட ஓமே நல்ல ஒரு ஓமே. அவங்களுக்கு புரிய ஒரு பலத்தை கை தட்டுவோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த ஓம்ல இருந்த சில பேர் வந்து அந்த ஓம் பத்தி தப்பா பேசுறாங்க. யாருங்க ராங்கி செஞ்சா கண்டிக்க மாட்டாங்க, கண்டிப்பாங்க தானே. அவங்களும் என்னை கடிச்சிருக்கேன், என்னையே அடிச்சிருக்கேன், பயங்கரமா அடிச்சிருக்கேன். ஆனா நான் அவங்களை தப்பா சொல்றேன். ஏன்னா அந்த டைம்ல எனக்கு அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, தூங்குறது இடம் கொடுத்தாங்க. என் சொந்தக்காரங்களும் கொடுக்கல. அதனால அவங்கள நான் இன்ன வரைக்கும் தப்பா பேசினேன். நான் ஒரு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் அந்த ஓம் எலிமெண்ட் பிரசிடண்டா இருந்தேன். ஸோ இப்பதான் ரீசனா ரிசைன் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஓம்ல இருந்து அப்படி அப்ப நான் இயேசுன்னு சொல்லி பிரியப்பட்டேன். நான் வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாது, சாப்பாடுக்கே கஷ்டப்படக்கூடாது, நான் வாழ்க்கையில பெரிய ஒரு பிசினஸ் மேனா வரணும். ஆனா எப்படி வரக்கூடாதுன்னு தெரியாது, அது நீங்க தான் வழி நடத்துன்னு சொல்லிட்டு பைபிள தமிழ் எங்க அப்பா தமிழ் படிக்க சொன்னாரு. தமிழ் அந்த மணல்ல கூட போட்டு எழுதி கொடுத்தாரு, அடிப்பா கையில. எனக்கு தமிழ் வராது, ஆனா தமிழ் பைபிள் மொத்த எங்க அப்பா சொன்ன ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை சிரிசித்தாரு அந்த பைபிள் அந்த வார்த்தை, ஐயோ எங்க அப்பா சொல்லி கொடுத்த வார்த்தை எங்க இருக்க அப்படின்னு சீரியஸா பயம். நான் பைபிளை திறந்து படிக்கிறது அழுவேன், கண்ணை தண்ணி வரும். ஆனா படிக்க ஆரம்பிச்சேன், கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஓம்ல இருந்து கொஞ்ச நாள் வெளியாகி நான் என்ன பண்ணேன், படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேலை செய்வேன் படிப்பேன். என் சொந்தக்காரங்க யாருமே இது பண்ண. அப்ப எங்க அம்மா திருப்பி சொந்தக்காரங்க சேர்ந்துட்டாங்க. ஆனா சொந்தக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு கத்திலாம் கொண்டாந்து வச்சுட்டாங்க. ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, நிறைய பிரச்சனை பண்ணாங்க கிறிஸ்துக்களை மாறந்தியம். அப்புறம் 15 வயசுல வந்து பாஸ்டர் தீமோத்தி லீன்னு சொல்லி ஜோஹூர்ல வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஞானஸ்தானம் கொடுத்து அப்புறம் ஞானஸ்தானம் பத்தி பேசுறாங்க. ஆனா நான் வந்து உண்மையா வந்து பைபிள் வந்து உண்மையிலேயே ஃபாலோ பண்ணேன். பைபிள் நான் மனசுல கூட நம்பல,
நான் பைபிள்ல சொல்றேன் ஒவ்வொரு வார்த்தையும் நான் நம்பினேன். ஸோ அப்ப சொல்றப்ப பாஸ்டர் அந்த அந்த பேப்டிசம் மீட்டிங் நடக்கும். அப்ப அதுல வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிறிஸ்து தண்ணியில மூழ்கி வந்துட்டாக்கா நீ வாழ்க்கை அப்படி மாறும், பழசுலாம் இருக்காது, அப்படிலாம் சொன்னாங்க. சொன்ன பிறகு நான் அப்படியே செஞ்ச பிறகு அதுலயே ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, புளிக்கு போறது புளியா இருக்கமானே. சோ நான் நாரசன் எடுத்து மேல வந்துட்டேன், புளிக்கு போறது. அப்ப நான் கேட்டேன், எனக்கு புரியல, அது சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா உனக்கு ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு 2 மனைவி, இப்படிலாம் இது ரொம்ப சேர்ச்சு ரொம்ப இதா பண்ணேன். ஆனா நான் வைராக்கமா இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, இந்த பைபிளை நான் கெட்டியா பிடிச்சிட்டேன். வீட்டுல இன்னும் இருக்கு அந்த பைபிள், கெட்டியா பிடிச்சிட்டேன். நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் மனசுல நம்பல, நான் இந்த சொல்ற இந்த பைபிளை தான் நம்புறேன். எங்க அம்மா அப்ப நான் கேசட்லாம் நிறைய வச்சிருப்பேன், கிறிஸ்தவ கேசட்லாம். எங்க அம்மா எல்லாத்தையும் தூக்கி வீசுவாங்க, பைபிளை தூக்கி வீசுவாங்க. நான் ஒரு மத்த கட்டிலாம் ஒருத்தர் ஒளிவிப்பேன். என்ன கிறிஸ்துக்களை மாத்தி கொண்டு வந்ததே இந்த வசனமும் கிறிஸ்தவ பாடுதான். அந்த காலத்துல கிறிஸ்தவ பாட்டுலாம் பாத்தீங்கன்னா, பழைய பாட்டுலாம், நீங்க சினிமாவுக்கு போகாதீங்க, உங்க உள்ளம் சீர்குலைந்து தான் போகுங்க, தாத்தா கேளுங்க. நான் பழைய பாட்டுலாம் நிறைய பாடுவேன். எனக்கு அந்த பாட்டு தான் எனக்கு கிறிஸ்துக்களை ஒரு இது கிடையாது. அந்த பாட்டு தான், பாட்டு கிறிஸ்துவோட அன்பு, இந்த வசனம். சோ அப்படிதான் எனக்கு கொண்டுச்சு. அப்ப எங்க அம்மா எல்லாத்தையும் வீசுவாங்க. 15 வயசுல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்ப எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, 16 வயசுல நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட, நம்ம கிறிஸ்துவ சொல்லிட்டு வீட்டுக்கு அடைச்சிட்டாங்க. அப்ப நான் வந்து ஒரு வயசான வீட்டுல போய் இருந்தேன். திருப்பி எங்க அம்மா வேணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தேன். அப்ப எங்க அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப வேலை செய்ய காசு கொடுத்து எங்க அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. உடனே என்ன பண்ண, விடுகள் 2:30 மணிக்கு தூங்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்து போலீஸ் வந்துட்டான் வீட்டுக்கு. இவன் என் பையன் இல்ல, இவன் வந்து வீட்டுல தூங்கிட்டு இருக்கான் சொல்லி அவன் முழிக்கிறான். அப்புறம் சொன்னான், எங்க அம்மா கூட்டிட்டு போன்றாங்க போலீஸ். சரி நீ வந்துதான் அவனும் உங்க அம்மா இல்லைன்றாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு காட்டில ஏத்திட்டு பாதி ரொம்ப தூரம் ஒரு, நான் நினைக்கிறேன் ஒரு அந்த ஜங்ஷன் இருக்குல்ல, நம்ம அந்த பெரிய ஜங்ஷன் டிராஃபிக் லைட், அது வரைக்கும் போயிட்டு போலீஸ்கார இறக்கி விட்டு, பரவாயில்ல நீ எங்கேயாவது போ, வீட்டுக்கு போகாத, அப்புறம் திருப்பி என்னை கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு இறக்கி விட்டு விடைகள் 2:30 மணி இருக்கும். நான் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கேன். நான் பஸ் ஸ்டாப்ல பாருங்க, ஏசு எப்படி வேலை செஞ்சாரு வாழ்க்கையில. பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஆண்டவரே நான் உங்களை தானே நம்பினேன், நான் தான் சொல்லிட்டேன், நான் மனசை நம்ப மாட்டேன். 2:30 மணிக்கு ஒருத்தர் ஸ்டேஜ் மெம்பரை ஒரு கிறிஸ்தவர் அனுப்புறாரு. ஒருத்தர் வந்துட்டு, நானும் சொல்றேன், என் பேரு மாத்திட்டாங்க சம்சன். சம்சன் நீ இங்க இருக்குன்னு. அப்ப சொன்னேன், இல்ல எங்க அம்மா வீட்டு, நீ என்னடா பண்ணனே, நான் ஒண்ணுமே பண்ண தூங்கிட்டேன் அப்படின்னு. அவர் ஒண்ணு என்ன பண்ணாரு, வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையனை ஒரு வீட்டுக்கு கூட்டு போனா எவ்வளவு ஒரு விஷயம். ஒரு பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல கூட்டு போனா பெரிய விஷயம் தான். அப்ப நான் வந்து என்னோட நம்பிக்கை ரொம்ப காப்பாத்தினேன். சோ அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருந்து அப்ப நான் ஒரு தனியா ரூம் எடுத்து சேவை எடுத்து இப்படி இருந்து இப்படி வாழ்க்கை அப்படியே ஒரு சுத்தா வந்தேன். ஆனா கிறிஸ்துவ மட்டும் எனக்கு கை விடவே இல்லை. அல்லேலூயா. அவங்க என்னதான் ஆத்திரத்துல பேசினாலும், ஆனா பிரச்சனை வரப்ப அவங்கள்ட்ட இருக்கிற அன்பு யார்ட்டையும் இருக்காது. ஆனா சீரியஸா சொல்றாங்க, இந்துக்காரன் கூட ஒரு பிரச்சனை பண்ணா வைராக்கியத்தோட இருப்பாங்க கடைசி வரைக்கும், அவன் மூஞ்சில முடிக்கூடாது. ஆனா கிறிஸ்தவங்க அப்படி இல்லை. என்னதான் நம்மகிட்ட சண்டை போட்டாலும் அந்த உறவு, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிற உறவு, அது எனக்கு தெரியும், அந்த மாதிரி உறவு. சோ அப்படி இருக்கிறப்ப ஆண்டவர் நிறைய விஷயம் எனக்கு செஞ்சாருங்க. செஞ்சுட்டு பாஸ்டர் ராஜ்குமார் மூலியமா தான் இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இப்படியே இருந்தேன். அப்புறம் நான் இயேசு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு ஸோ ஓகே. அப்புறம் என்ன பண்ண, படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய இன்னி வரைக்கும் சொல்றேங்க, எனக்கு இன்னும் எழுத தெரியாது, படிக்க தெரியும், ஆனா எழுத தெரியாது. நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சுட்டு நான் நிறைய விஷயம், நீ நம்புறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் என் வாழ்க்கையில நான் ஜபம் பண்ண பைபிள இருக்கவே படிச்சேன். நான் தனியா 17 வயசுல தனியா ஒரு வாலிபர் இருக்கேன்னா நான் எப்படிமா கெட்டு போயிருக்கலாம். ஆனா தனியா இருந்து வாழ்க்கையில இயேசுவை மட்டும் நிறைய கட்டியா பிடிச்சுக்கிட்டேன். நான் அப்பப்ப நிறைய பாட்டு பாடுவேன். என்ன பாட்டு பாடுவேன், பழைய பாட்டு தான் பாடுவேன். என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, எந்த உள்ளம் தாங்காதீங்க. என் வாழ்க்கையில நான் ஆளுங்க நம்புறேன் இல்லையா, என் கிறிஸ்தவ பாட்டு வசனம் இயேசு மட்டும் தான் நம்புவேன். சோ இப்படிதான் அந்த 17 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் நான் தனியா தான் வாழ்ந்தேன். அல்லேலூயா. நான் வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு தப்பான விஷயம் செய்யல. சிகரெட் அடிக்கல, தண்ணி குடிக்கல, எந்த பொண்ணுங்களும் நான் லவ் கூட பண்ணல. பொண்ணுங்களுக்கு வார்த்தை போடுறேன். சோ
எதுவுமே இருவேன். ஆனா நான் இயேசு சொல்லுவேன், எனக்குன்னு இயேசு ஒரு குடும்பத்தை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மேலதான் படிக்கிறப்ப பக்கத்துல பைபிள் படிச்சுட்டு பக்கத்துலயே வச்சிருவேன். ஏன்னா இயேசு கூட இருக்கிற நம்பிக்கையில அப்படின்னு. சோ அப்படிதான் நான் வாழ்ந்து வந்தேன். நான் அப்படி இருந்து நிறைய விஷயம் படிச்சு நான் படிக்காத ஆளு என்னோட படிச்சு கொடுத்த வார்த்தையாரே ஆச்சரியப்படுறாரு, நீ எப்படி இதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி. நானு 5 வருஷம் கவர்மெண்ட்ல மாட்ரிக்ல பார்ட் கன்சல்டன்ட் இருந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த மாட்ரிக்ல இருக்க பெரிய வந்து என்ன ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா மீட்டிங் வந்து யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. மீட்டிங் வந்து அவனுக்கு எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி லெக்சரு. அவன் நான் சொல்றேன் யார் அவங்களா அப்படின்னு, இல்ல கோட்டு சட்டம் போட்டுருக்கானு யூனிவர்சிட்டி லெக்சர் சொல்லி எனக்கு கையெல்லாம் ஆடிடுச்சு. டேய் அவன் என்னோட பண்டாயிடா அப்படின்னு. இல்ல நீ எதுவுமே பார்க்க நீ பேசு அப்படின்ட்டாங்க. அப்ப நான் இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாம் நிறைய பேசுவேன். எக்ஸ்போர்ட் பிசினஸ் பத்தி தான் நிறைய பேசுவேன். பிசினஸ் கன்சல்டன்ட் இருந்தேன். அப்ப பேசுறப்ப நான் பேசி முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து என்னத்தம்மா கேட்டாங்க அந்த யூனிவர்சிட்டி, நீ எந்த காலேஜ் படிச்சுன்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே பயம் வந்துருச்சு. என்ன காலேஜா? நான் காலேஜ் தான் படிக்கல அப்படின்னு. நம்பவே மாட்டேன்ட்டாங்க. சீரியஸா நம்பவே இல்லை. நான் சொன்னேன். அப்ப அதுல 2 பேர் வந்து அட்ரஸ் எல்லாம் கேட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு நீங்க உண்மையா சொல்லுங்க படிக்கலன்னு. இல்ல நீங்க ஜோக் தான் பண்ணுங்க. இல்ல நான் சீரியஸா படிக்கல அப்படின்னா. அப்ப எப்படி உங்களுக்கு எவ்வளவு விஷயம்? நான் வந்து பிராக்டிக்கலா நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா நான் ஜெபம் பண்றப்ப ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, அது வழிகள் கொடுங்க அண்ணாடி சொல்லி நான் அதை கத்துக்கிட்டே வாழ்க்கையில் நிறைய விஷயம். எனக்கு படிப்பு அறிவு இல்லை, ஆனா நான் வியாபாரம் பண்ணேன். எனக்கு படிப்பு அறிவு இல்லை, நான் உலகம் ஃபுல்லா சுத்தினேன். யாரு மூலமே நானா செய்யல, எனக்கு முன்பா ஆண்டு போய் எல்லாத்தையும் செஞ்சாரு. என்னோட ஜபமே அதான் இன்னி வரைக்கும் அப்படிதான். என்னோட ஜபமே ஆண்டவர் எனக்கு போய் முன்னா செய்யணும். இன்னி வரைக்கும் அப்படிதான் ஜபனேன். நான் செய்யறது எனக்காக இல்ல, எனக்கு முன்பா என்னோட தேவை நீங்க செய்யணும். ஏன்னா நீங்க தானே எனக்கு கூட்டு வந்தீங்க, நீங்க தான் என் குடும்பத்தை பிரிச்செடுத்தீங்க, தாயை வயிற்று நீங்க தானே பிரிச்செடுத்தீங்க. சோ நீங்க தான் என்ன வழி நடத்தணும். சோ இன்னி வரைக்கும் எனக்கு கஷ்டம் வந்திருக்கு. ஆனா இந்த கஷ்டத்துக்கு கூட நிறைய பேர் இப்ப இந்த எங்களோட சிச்சுவேஷன் தெரியும். இந்த கஷ்டத்துக்கு கூட சில இந்துக்காரங்களாம் வந்து நீங்க இந்த சாமி கும்பிடுங்க இதை செய்யற. நான் கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்ல, நான் எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன். நான் மறிச்சாலும் இயேசுக்காக தான் மறிப்பேன். அல்லேலூயா. அப்படி இருக்கிறப்ப ஒரு வருஷம் நான் சர்ச்சுக்கு போல. ஆனா இருந்தாலும் வீட்லயே ப்ரே பண்ணுவோம். ஒரு வருஷம் ரொம்ப கவலைப்பட்டோம். என்னடா சேர்ச் எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஸோ சேர்ச்சில் அப்படி பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு இது பண்ணோம். எதார்த்தமா அப்ப சொன்ன பாஸ்டர் நந்தான்னு சொல்லி அவரெல்லாம் ரொம்ப பழக்கம். காஜால இருக்கிற பாஸ்டர் 3 பேர் எனக்கு பழக்கம். சொன்ன இந்த மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். இப்போ சொன்ன இந்த சிச்சுவேஷன் அவர் என்ன சொன்னான்னா, நீ பாஸ்டர் ராஜ்குமார் பார்த்தேன்னு கேட்டாரு. பார்க்கல. சொன்னியான்னு கேட்டாரு. சொல்லணுன்னு. நீ ஏன் அவரை போய் பார்க்கல அப்படின்னு. நானே காய்ச்சாங்க பொண்ணா பாஸ்டர் ராஜ்குமார் தம்பி வரான்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் என்ன தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப போனேன்னு இல்லை போல. சரி நீ நேரா போ, நான் இப்போ அவங்க அண்ணன் சொல்றான்னு சொல்லி அவங்க அண்ணன் தான் அவர் சொன்னாரு. பாஸ்டர் ராஜ்குமார் வந்து நான் ஃபோன் அடிச்சு ஒண்ணுமே சொல்ல, அவரும் ஒண்ணுமே சொல்லல. பாஸ்டர் ராஜ்குமார் வந்தாரு எப்படி இருக்காருன்னு. அப்ப பாஸ்டர் வந்தாரு. வந்துட்டு நான் சொன்ன பாஸ்டர் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் சாட்சி சொன்ன பிறகு அன்னைக்கு பிரசங்கமே பண்ணல. பாருங்க, ஆண்டவர் யார் மூலியமா ஒரு அன்பை தெரிவிச்சாரோ, இயேசுவோட அன்பு அன்னைக்கு அவங்க அந்த சந்தோஷமா இருந்தனால்தான், அவங்க சலிச்சுக்காம அந்த பாட்டு எழுதி கொடுத்தனால நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன். அப்ப அதை கட்டியா பிடிச்சுக்கிட்டேன். ஆனா திருப்பி ஆண்டவரே எங்க அந்த சந்திப்பு வச்சாரோ திருப்பி கொண்டு அங்கேயே அவனை சேர்த்தாரு. பாஸ்டர் ராஜ்குமார் சொன்னதீங்க அவ உண்மையே சொல்றேன், அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அன்னைக்கு அவர் பிரசங்கமே பண்ணல, எங்களுக்காக ரொம்ப ப்ரே பண்ணாரு. பிரசங்கம் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. அதான் உண்மையை, அதான் சொல்றேன், கிறிஸ்துங்க அதான் அன்பு. அதான் சொல்றேன். சோ நம்மள்ட்ட இருக்கிற ஒரே இதுன்னா கிறிஸ்துவ அன்பு தான். அல்லேலூயா. சோ நான் இது மூலியமா தான் வந்து இயேசுவை ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஓகே, டைம் ஆயிடுச்சு. சொல்றது கடைசி ஒரு 10 minutes ஒரு மெசேஜ் மேக்ஸ் மூலியமா கேட்டு இது போடணுமா? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நிறைய நல்ல சாட்சிகள் கேட்டோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம கூட இருந்தவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்திருக்காங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாஸ்டர் வந்து திடீர்னு என்கிட்ட சொன்னாரு, ஒரு 10 நிமிஷம்
என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னாரு. ஸோ என்கரேஜ் பண்ணா நான் கண்டிப்பா அங்க வந்து நான் என்கரேஜ் தான் பண்ணணும். ஆமென். ஸோ ஓகே, சின்ஸ் நம்ம இன்னைக்கு சாட்சியை பத்தி பேசுறதுனால I'm going to talk about நல்ல சாட்சி. யாரு சரியான சாட்சி அப்படின்னு பைபிள்ல வந்து சரியான சாட்சி யார்? Who is the very good testimony? Jesus. Amen. Hallelujah. சரியான சாட்சியாய் இருந்து, சரியான சாட்சியாய் வாழ்ந்து, சரியான சாட்சியாய் மரித்து, சரியான சாட்சியாய் உயிரோடு கூட இருக்கிற ஹalleluya, சரியான சாட்சி. Amen. சோ ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயம் தான். இயேசுவை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். நம்மளுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும்னா அவர் அன்பானவர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். Amen. ஆனா இயேசுவை குறித்து தானே மறைக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இயேசு நாள் அண்ணன் சொன்ன மாதிரி, அங்கிள் சொன்ன மாதிரி, கிறிஸ்தவனாலுமே யாராம்? அன்பானவங்க. Amen. அவங்க என்னதான் அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாலும் சரி, அவங்க கேரக்டரை வெளிப்படுத்தினாலும் சரி, ரொம்ப குணசாலியான மனுஷங்க. Amen. Amen. ஸோ அதனாலதான் கிறிஸ்தவங்கனாலுமே இன்னனாலுமே ஒரு மாதிரி தனி மரியாதை இருக்கு, அவங்க அன்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஐயா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சரியான சாட்சியா இருந்தவர் இயேசு கிறிஸ்து. Amen. ஓகே, அப்படி இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் மேன், அதாவது மனுஷனுக்கு மகனா இருந்தப்ப அப்படி என்ன சாட்சியா வாழ்ந்துட்டாரு? தேவனுக்கு பிள்ளை, அப்படி சன் ஆஃப் காட் ஆன மறுரூபமாக்கப்பட்ட பிறகு, பெப்டிசம் எடுத்து அவர் ஊழியத்துக்கு போன பிறகு என்ன சன் ஆஃப் காட்டா வாழ்ந்துட்டாரு அப்படின்றத ஒரு சுருக்கமா சொல்ல போறேன். அது நீங்க சன் ஆஃப் மேனா இருக்கும் போது அவர் வளர்ந்து வந்த காலத்துல இயேசு யாரா இருந்தாரா? இயேசு தச்சனா இருந்தார், கார்பெண்டரா இருந்தார். Amen. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த காலகட்டத்துல ஜீசஸ் வந்து he was a very obedient child. Amen. கீழ்ப்படிதல், ரொம்ப கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலுக்கு உதாரணமா இருந்தவர் இயேசு தான். Amen. மனுஷனாவே வாழ்ந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சரியா வந்து சர்வ் பண்ணி கடைசி ஆஃப் காட் ஆகிறார். Amen. ஆனா இது எல்லாத்துலயுமே நம்ம எல்லாருமே கவனிச்சிருக்குமான்னு தெரியல, என்னையும் சேர்த்துதான். நேற்று ராத்திரி நான் இதை பத்தி என்னடா பேசுறது, திடீர்னு பேச சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப எனக்கு தூங்கிட்டு இருக்கேன். காட் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ஜீசஸ் கிட்ட நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜீசஸ் வாழ்ந்த 33 வருஷத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஜீசஸ் பண்ணியிருக்காரு. இது என்ன நினைக்கிறீங்க? ஜெபம், பிரேயர். ஓகே, வேற? கீழ்ப்படிதல், வேற? மன்னிப்பு, வேற? அன்பு, sacrifice, வேற? dependent on God, வேற? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் டிரான்ஸ்ஃபார்மேஷன், வேற? தாழ்மையா இருந்திருக்காரு, வேற? அடே சொல்லிக்கிட்டே போலாம்ல. ஆனா எல்லாருக்கும் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. Amen. ஜீசஸ் பைபிள்ல, ஜீசஸ் இருந்த இடத்துல பைபிள் எங்க வேணாலும் படிங்க, நீ நல்லவனும் நான் கெட்டவனும் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. நீ நல்லவனும் நான் கெட்டவனும் சொல்லியிருக்க மாட்டேன். இன்னார் நல்லவங்க, இன்னார் கெட்டவங்க, இன்னார் நல்லவங்க, இன்னார் கெட்டவங்கன்னு சொல்லி இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம அநேக நேரத்துல கிறிஸ்தவங்களா இருக்கோம், கிறிஸ்துவா இருக்கிறோமா என்பதை சிந்திக்கணும். நம்ம கிறிஸ்துவ பத்தி, கிறிஸ்துவின் சாயலை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டே வந்தோம். மன்னிப்பு குறித்து பேசணும், நிறைய காரியம் பேசணும், நமக்கு தெரியுது. ஆனா நம்ம எல்லாரும் என்னையும் சேர்த்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், இயேசு கிட்ட இருந்து நல்ல சாட்சி. அப்படின்னா
அவர் வந்து உன்னை பார்த்து கெட்டவனும் சொல்லலை, நல்லது செஞ்சனா அவனை பார்த்து நல்லவனும் சொல்லலை. ஆமென். அப்போ ஒரு மனுஷனா ஒரு தச்சனா இருந்தப்ப பைபிள்ல எங்கேயாவது நம்மளால பார்த்து சொல்ல முடியுமா ஜீசஸ் வந்து என்ன இப்படிப்பட்டவனா இருக்க அப்படின்னு அவனா சொல்லியிருக்காரா? இல்ல பரிசேயர் சரிசேயர் வந்து ரோட்ல ஜெபிச்சாங்க, பாக்குற இடத்தெல்லாம் ஜெபிச்சுட்டு வசனத்தை படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொன்னாரா? கிடையாது. அப்போ சவுண்டு குறைச்சிரு. அப்போ என்னன்னா ஆண்டவர் வந்து எதை பார்க்கிறாரு? உள்ளத்தை பார்க்கிறாரு. ஆமென். சோ ஒரு நல்ல சாட்சி என்பதற்கு அடையாளம் எது தெரியுமா? நம்ம அன்பா இருக்கிறது மாத்திரம் இல்ல, அம்பலா இருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து ஒரு மனமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, யாரையும் பார்த்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு மனசுல தீர்த்திடக்கூடாது. ஆமென். பேதுரு வந்து இயேசுவை அட்டாக் பண்ண வராங்க வேலையாலாம். என்ன பண்றான்? காதை போய் வெட்டிட்டான். அப்ப இயேசு என்ன சொல்றாரு பேதுரு பார்த்து? என்ன ஆவிடா இருக்கு உனக்கு? அட்டாக் பண்ண வருது இயேசுவ, ஆனா பேதுரு ஏசுறாரு, சொல்றாரு என்ன ஆவிடா அப்படின்ற. அப்போ அந்த இடத்துல என்னத்தை பாக்குறோம் அப்படின்னா, ஜீசஸ் வந்து ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாரு. என்ன தெரியுமா? பூமியில இருக்கிற எல்லாருமே அவரோட பிள்ளைங்க. ஆமென். என்ன 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 கும்பிடுறியோ கும்பிடலையோ படைச்சவர் யாரு? ஆமென். என்ன கும்பிடுறியோ கும்பிடலையோ நான் தான் படைச்சேன். எனக்கு இவன் கெட்டவனும் தெரியாது, இவன் நல்லவனும் தெரியாது. சோ ஒரு நல்ல சாட்சிக்கு அடையாளம் ஒருத்தவங்கள நல்லவங்கனோ இல்ல கெட்டவங்கனோ நம்ம தீர்த்திடக்கூடாது. ஆமென். என்னோட இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய காரியம் நம்ம பேசிக்கிட்டே போலாம். ஒரு சுருக்கமான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லலான்னு வந்தேன். அப்படின்னா நம்ம கிறிஸ்துவங்களா இருக்கிறோம் இல்ல சபைக்கு போகிறோம் அப்படின்ற விஷயத்துல நம்ம நிறைய காரியங்கள் பேசலாம். ஆனா நம்மளுடைய இருதயம் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். ஒன்றாவது, 24 மணி நேரம் 7 நாளும் எல்லா நேரத்திலும் நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் எதை சொல்றாரோ இல்லையோ ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? இவனை நல்லவனும் இவனை கெட்டவனும் நீ தீர்க்காது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதனாலதான் நம்ம வந்து ஒரு ஆள் மேல வெறுப்பு வைக்கும் போது நம்மளுக்கு கஷ்டம் வருது, ஒரு ஆளை நேசிக்கும் போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் வருது. நம்புறீங்களா? ஏன் ஒரு ஆளை நம்ம வெறுக்கும் போது நம்மளுக்கு கெட்டது வருது, ஒரு ஆளை நம்ம நேசிக்கும் போது நம்ம நல்லது? ரெபேக்கா சொன்னாங்க, அண்ணன் சொன்னாரு, இப்படி எல்லாரும் சாட்சி சொல்லும் போது ஒரு விஷயத்தை கவனிச்சோம். அப்படின்னா ஒரு மனுஷன் மேல அன்பாவே இருக்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் வருது. ஒரு மனுஷன் மேல கோபம் வெறுப்பு மன்னிக்காம இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு வறட்சியான வாழ்க்கைக்குள்ள போயிடுறோம். ஏனென்றால் மனதளவுல என்ன பண்றோம்? இவங்க நல்லவங்கன்னு இவங்க கெட்டவங்கன்னு தீர்த்து கோபத்துல. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கு சொல்றேன். ஏன் சொல்றாருன்னா, மனுஷனை இவன் நல்லவனு இவன் கெட்டவனு நீ தீர்க்காத, தேவ நீதியில வாழ சொல்றேன். ஆமென். சோ இதுதான் என்னோட இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஷேரிங். ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிப்போம். Wanna pray? Hallelujah. Thank you, Jesus.